ரைட். கொஞ்சம் இருங்க. இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அது செஞ்சு பார்த்தாங்களா புள்ளேன்? எம்சிக்யூ செஞ்சு பார்த்தா? செஞ்சு பார்த்தாங்களா? யாரும் செஞ்சு பார்க்கல அப்படியா? நம்மள சத்தம் வர்றது இல்ல, மௌனமாயிக்கிறாங்க. சரிங்க, கொஞ்சம் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிருக்கீங்க. பாட்டு எல்லாம் ஓகே புள்ளைல எல்லாம் வணங்கிச்சா? என்ன மாதிரி பாட்டு வணங்கிச்சா எல்லாம்? என்ன சவுண்ட் கேக்குது தானே? ஓ கேக்குது. எல்லாம் ஓகே கிளியர் தானே? ஓ. ரைட், நான் ஸ்டாரன். நீங்க என் பண்ணுங்களா மீட்டிங்? ஆ. ஆ சரி, ஓகே. சரி, ஓகே. ரைட், உங்களுக்கு பிள்ளைகள் 100 எம்சிக்யூ நாங்க தொகுத்திக்கிறோம், சரியா? 100 எம்சிக்யூ உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு பெருசா பெனிஃபிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் நீங்க ம், கொஞ்சம் நீங்க ஸ்க்ரீனை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இருங்க. ஒத்தரம் செஞ்சு பார்க்கலையா இப்படி? யாரும் செஞ்சு பார்க்கலையா? என்ன மாதிரி? நம்மளே நீங்க பேசினாதான் எங்களுக்கு காசு ஒழுங்கா கொண்டு போகலாம். ஏன்னா பேசல வாய் மூடி தம் பண்ணி சொன்னா ஒண்ணும் செய்யல. இல்ல சார், செய்யல. செய்யல. அதனாலதான் இவ்வளவு மௌனமா. ஓ அத சார். இல்ல சார் செய்யல சார்னு சொல்றதுக்கு வாய் இல்லையா? நல்லா தந்திக்கிறோம் தானே பிள்ளைகள் வாயம்பு. நல்லா பேசுறது தானே வேலை. ஏன்னா அப்படிதானே? ரைட், உங்களோட எம்சிக்யூ இருக்கீங்க காட்டுக்கிட்ட பிள்ளைகள். ரைட், உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்ணாம செஞ்சா சோம்பரமரம் பிள்ளைகள் தூங்குவாங்களா இல்லே? இல்ல. ரைட், ஓகே, ரைட். அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், உங்களோட
ரைட். இப்ப முதலாவது கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள். சரியானே? தொடங்குவோம். டைம் போயிட்டு ஓவராவே. தொடங்குவோம் பிள்ளைகள். கேக்குதானே? வாய்ஸ் எல்லாம் சரியா கேக்குதானே? கேக்குதானே? ஓ சார். ரைட், ஓகே. இப்ப நான் ஒரு அந்த கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் நான் உலகம் அடிகிற டைமுக்கு எனக்கு பதில் வரப்படா. சரியா? ஒன் டைமுக்கு வரணும் பதில். சரியா? ரைட். இப்ப பாருங்க, முதலாவது கேள்வி வந்து பாருங்க, இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு தொடர்பான கலை. இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு தொடர்பான கலை எது பிள்ளைகள் வரும்? இல்முல் அகீதா. இல்முல் அகீதா. எல்லாரும் இல்முல் இல்முல் அகீதாவா? ஓ. வேற ஆன்சர் ஒண்ணும் இல்லையா? ஷுவரா அது? என்ன பிள்ளைகள், ஷுவர் தானே? ஓ ரைட், ஓகே, ரைட். ஓ ஓ பிள்ளைகள், ஸ்கிரீன் இன்றைக்கு வராது. அது கொஞ்சம் அந்த அப்செட் ஒன்று காட்டுது. உன்னோட என்ன டாக்குமெண்ட்ஸ் இதுல காட்டுது இல்ல, இந்த ஃபைல்ஸ்ல காட்டுது இல்ல. ரைட்டா, நாங்க பார்ப்போம். சரி, நீங்க பாப்போமே. ரைட். அப்ப இல்முல் அக்கீதா தான் சரியா விட. சரிதானே? அதே மாதிரி பாருங்க, இல்முல் மீராஸ் என்ன பிள்ளைகள்? இல்முல் மீராஸ்டா வாரிசுரிமை பற்றிய சட்டம். வாரிசுரிமை சட்டம் பற்றிய வெரி குட். வாரிசுரிமை பற்றிய சட்டம் என்ன? இல்முல் மீராஸ். இல்முல் ஹதீஸ் என்ன பிள்ளைகள்? ஹதீஸ் இல்முல் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஹதீஸ் சம்பந்தப்பட்ட கலையை தான் நாங்க சொல்லுவோம் இல்முல் ஹதீஸ்ன்னு சொல்லி. அதே மாதிரி இல்மு தஃப்சீர்னு சொன்னா குர்ஆன் சம்பந்தப்பட்டது. தஃப்சீர் சம்பந்த விளக்கம். அதாவது குர்ஆனுடைய விளக்க உரை சம்பந்தப்பட்ட அறிவு என்ன. அதே மாதிரி இல்முல் ஃபிக்ஹ்னா என்ன பிள்ளைகள்? ஃபிக்ஹ் கலை தொடர்பான சட்டங்கள். அதாவது சட்டக்கலை, இஸ்லாமிய சட்டக்கலை தான் நான் சொல்லுவோம் ஃபிக்ஹ் கலைன்னு சொல்லி. சரியானே? ரைட், அதெல்லாம் கிளியர். ரைட். ரெண்டாவது வாங்க, ஷிர்குல் ஜலிக்கு ஓர் உதாரணம். ஷிர்குல் ஜலிக்கு ஓர் உதாரணம் எது பிள்ளைகள் வரும்? சட்டம் இயற்றும் அதிகாரத்தை ஒருவருக்கு வழங்குது. சட்டம் இயற்றும் அதிகாரத்தை ஒருவருக்கு வழங்குறது. வேற? ஜலிண்ட மறைவானதா? ஜலீண்டா மறைவானதா? தெளிவானது. 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 என்ன பிள்ளைகள் சொல்லுங்க. கற்களை ரைட், கற்களை வழங்குவது. ரைட். இப்ப ரெண்டு விட வந்து இது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை ஒருவருக்கு வழங்குதல், அதே மாதிரி கற்களை வழங்குதல். வேற சொல்லுங்க. அப்படி பாவம் எத்தனை விட வருது. கற்களை வணங்குது. கற்களை வணங்குது. என்ன பிள்ளைகள்? வேற என்ன விட வருது? மூணாவது ஷுவர் இல்ல சார், ஷுவர் தான். நாங்க ஏக்கு படிக்கிறாக்கள் சார், நீங்க எல்லாம் பிக்கு படிச்சாக்கள். நாங்க சொல்றோம் சரியா வரும் சார். அப்படியா? சரி சரி. எப்படியோ பாப்பேன் கொஞ்சம். நீங்க உங்களோட ஸ்கிரீன் எடுத்துக்களை பாக்குறேன், வருது இல்ல. ரைட். அப்ப ரைட், அதுதான் விட புரியல். கற்களை வணங்குதல் தான் என்ன இதுக்கான சரியான விட போட்டுக்கோங்க. ரைட். இப்ப இன்னொருத்தர் சொன்னாரு சட்டம் இயற்றும் அதிகாரத்தை ஒருவனுக்கு வழங்குதல். இப்ப பாருங்க, சட்டம் இயற்றும் அதிகாரம் ஒருவனுக்கு வழங்குதல், இது ஷிர்குல் ஜலியுலுக்கு வராது. வராது. அதான் விஷயம். ரைட்டா? மறைவான ஷிர்க்கு நாங்க சொல்லுவோம் என்ன? ஷிர்குல் ஹஃபி. தெளிவான ஷிர்க்கு நாங்க சொல்லுவோம் என்ன? ஷிர்குல் ஜலி. ரைட்டா? அப்ப தெளிவான ஷிர்க்குன்னு சொன்னா வெளிப்படையை பார்த்தோம்னு சொன்னா அதை ஷிர்க் செய்யறது விளங்கணும். இப்ப பாருங்க, கற்களை வணங்குதல்னு சொல்லத்த நாங்க வெளிப்படையா பார்த்தா அது விளங்கு தானே பிள்ளைகள்? இவன் கல்லதான் வணங்குறான்னு சொல்லி விளங்குமா விளங்காதா? விளங்கும். அண்ணன் இதைத்தான் சொல்லுவோம் பிள்ளைகள் ஷிர்குல் ஜலின்னு சொல்லி. சரியானே? அதே மாதிரி இந்த சட்டம் இயற்றும் அதிகாரத்தை ஒருத்தருக்கு வழங்குறது, இது செயற்பாடோட சம்பந்தப்பட்டீதா இல்லன்னு சொன்னா நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டீதா?
எதோட சம்பந்தம்? செயற்பாடு செயற்பாடு சட்டம் இயற்றும் அதிகாரத்தை ஒருவனுக்கு வழங்குதல். இப்ப நாங்க உதாரணமா யோசிச்சு பாருங்க, நான் இப்ப சொல்றேன். இப்ப எங்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரத்தை நான் சொல்றேன், எங்களோட நாட்டு ஜனாதிபதி தான் நான் செய்யணும்னு சொல்லி நான் ஒரு உறுதி ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்ப நான் செயற்பாடு ரீதியாக அவ சொல்லிக்கிறேன், இல்லைன்னு சொன்னா என் எண்ணத்தை சொல்லிக்கிறேன். எண்ணம் அண்ணாவது பாத்தாங்கன்னு சொன்னா அயிட்டு ஒரு மறை பொண்டிக்கு தானே பிள்ளை என்னன்னு சொன்னாலும் மறை பொண்டிக்குதா இல்லையா? இதனால நாங்க சொல்லுவோம் ஷிர்குல் ஜலிக்கு உதாரணம் கற்களை வணங்குறது. அதே மாதிரி மரணித்தவரிடம் உதவி தேடுதல், அதே மாதிரி சோசிடம் பார்க்கிறது, வழிமார்களிடம் பிரார்த்தித்தல், இது ஒன்றும் வராது. சரி, ரைட். அது கீழே பாருங்க, மறுமை நாளை குறிக்கும் பேர் அல்லாதது. மறுமை நாளை குறிக்கும் பேர் அல்லாதது யௌமுத்தர்வியா தான் அதற்கான சரியான விட. அது பாருங்க, யௌமுத்தீன், யௌமுல் பஸ், யௌமுல் கியாமா, யௌமுல் ஹிசாப் எல்லாமே மறுமை நாளுக்குரிய பெயர்கள். அப்படிதானே? ரைட். யௌமுத்தர்வியான்னு சொன்னா என்ன புள்ளல், எந்த நாளை குறிக்கிறது? வெரி குட், வெரி குட். துல்ஹஜ் பிறை 8 நாங்க சொல்லுவோம் என்ன, யௌமுத்தர்வியான்னு சொல்லி. துல்ஹஜ் பிறை 8 நாங்க சொல்லுவோம் யௌமுத்தர்வியான்னு சொல்லி. ரைட். அடுத்து பாருங்க, மஹப்பத்துர் ரசூல் என்பதன் கருத்து யாது? நபி மீது அன்பு வைத்தல். எதை சொல்லுவோம் என்ன, மஹப்பத்துர் ரசூல் சொல்லி. ரைட். அதே மாதிரி அடுத்த வீடியோ ஒன்று பாருங்க, இறுதி நபி. இறுதி நபிக்கு ஒரு அரபு வாசம் முடியுது. சொல்லுவோம் இறுதி நபிக்கு. அதே மாதிரி நபிமார்களை ஏற்றுக்கொள்ளல், அதே மாதிரி நபிமார்களை மறுத்தல், இதெல்லாம் என்ன வேற வேற இதுகள் வரும். மஹப்பத்துர் ரசூல்னு சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்தல். சரியான முறையில். ரைட். அடுத்து பாருங்க, ஹிதாயத் என்பதன் கருத்து நேர்வழி. நேர்வழி. வேறாக்கள் என்ன? அடுத்தாக்கள் வேற இல்லையா? ஷுவராதா? சரி, நீ திருப்பி திருப்பி கேட்கவானு. சரி, இதுதான் வரும். சரி, சும்மா ஆன்சரை சொல்லுங்க. சரி, சொல்ற மாதிரி அப்படியா? ரைட். ஹிதாயத்துன்னு சொல்றக்கூடிய நேர்வழி தான். ரைட். நீங்க சொல்லுங்க, பேணுதல். பேணுதலுக்கு ஒரு அரபு வாசம் சொல்லுங்க. வெரி குட். வர என்று சொல்லுவோம். இறை அச்சம், தக்வா. அன்பு வைத்து, மஹப்பத் அன்பு வைத்தல் சொல்லுவோம். அதே மாதிரி பற்றற்ற வாழ்வு, வெரி குட், ஜுஹுத். ரைட். அப்ப எல்லாம் கிளியர் தானே பிள்ளைகள்? அப்ப ஹிதாயத்னு சொன்னா நேர்வழின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்த கேள்விய பாருங்க, மஸ்ஜிதில் இடம்பெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய செயற்பாடுகளில் மிக பிரதானமானது? ஏத்திகாஃப் ஒரு விட வந்து இது, இன்னொன்று என்ன, தொழுகை. என்ன விட பிள்ளைகள் சரியா வரும்? பள்ளி கட்டி வைக்கிற ஏத்திகாஃப் வைக்கிறதுக்காக வேண்டியா இல்ல தொழுகிறதுக்காக வேண்டியா? தொழுகிறது தானே. அப்ப சரி. அப்ப அவசரப்படப்பட பிள்ளைகள், அவசரப்பட்டா எத்தனை மார்க்ஸ் போகும் உங்களுக்கு? எத்தனை மார்க்ஸ் ஷார்ட் ஆகும்? 1 மார்க்ஸ் ஷார்ட் ஆகுமா இல்லையா? 1 மார்க்ஸ் ஷார்ட் ஆகினான்னு சொன்னாலும் நீங்க அங்கால உங்களோட கை வலிக்க எழுதி தள்ளணும். சரியா? ஏக்கி. ரைட். அதனால இது முக்கியமான சில விஷயங்கள். ரைட். மஸ்ஜித்ல இடம்பெறக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்ட பிரதானமான அமல் எதுன்னு சொன்னா தொழுகை தான். இப்ப பாருங்க, பிரதானமான என்ன செயற்பாடு இல்லன்னு அந்த பிரதானமானத்தை இல்லாமக்கிட்டு இப்படி போட்டுக்கிறாங்க கேள்வி. மஸ்ஜிதில் இடம்பெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய செயற்பாடுகளாக அமைவது அப்படி சொல்லி கேட்டுட்டா கீழே வரக்கூடிய எல்லா விடையும் வருமா இல்லையா புள்ளல்? வரதானே. இப்ப பாருங்க, நான் இன்னொரு கேள்வி இருக்கிறேன். அப்ப மஸ்ஜிதில் இடம்பெறக்கூடிய பிரதான அமல்கள் எதுன்னு சொல்லி கேட்டான்னு சொன்னா தொழுகை வரும். அதே மாதிரி மஸ்ஜிதில் இடம்பெறக்கூடிய செயற்பாடுகளை குறிப்பிடுக, அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடைபெற்ற செயற்பாடுகளை குறிப்பிடுகன்னு சொன்னா
தொழுகிறது, குர்ஆன் ஓதுதல், கல்வி கற்றல், ஏத்திகாஃப் இருத்தல், திக்ர் செய்தல், வேற என்ன பிள்ளைகள் வரும்? வேற என்ன வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல செஞ்சது. இந்த நீதிமன்றமாக தொழிற்பட்டது சரிலுமா இல்லதா? சார் ஆஹ் தண்டனைகள் நிறைவேற்றும் இடமாக தொழிற்பட்டது செல்லலுமா இல்லதா? சார் ஆஹ் அப்ப கொஞ்சம் அப்படி என்ன செய்யணும், என்ன இந்த கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு செல்லணும் சரிதானே? இன்றைக்கு கொஞ்சம் உஜார் இல்லாத மாதிரி இருக்குது. என்ன பிள்ளைகள் சாப்பிடலையா பகல்? யாரும் சாப்பிடலையா? சாப்பிட்டோம். சாப்பிட்டோம் சார். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதனாலதான் எங்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்ல சார். அப்படி மாதிரி சொல்ற மாதிரி இது அப்படியா? என்ன ஓ பிள்ளை? ஓவா ரைட். அதுக்கு நாங்க ஒரு வழி செய்வோம் கொஞ்சம் நீங்களே. நான் குப்பிக்கிறத பார்த்துருக்கேன். என்ன பிள்ளைகள்? என்ன ரைட் கொஞ்சம் நீங்க குப்பிளை பார்த்து செய்யறோம். ரைட் கொஞ்சம் நீங்க பிள்ளைகள். ரைட் இப்ப சோம்பரம் வருதா பிள்ளைகள்? என்ன மாதிரி சோம்பரம் வருதா? அலர்த்தி ஆகிதா? என்ன பிள்ளைகள்? இல்ல சார், விளங்குது எல்லாம். ரைட் ஓகே. விலங்கும் இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் என்னத்த ஸ்ட்ரக் ஆகிற பிரச்சனை வந்து இல்லை. ரைட் கொஞ்சம் நீங்க நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சுத்தாரு. ரைட் ரைட் இப்ப சொல்லுங்க. ரைட் இப்ப சொல்லுங்க. அடுத்தது தொழுகை தான் அது வரும் சரிதானே? ரைட் அடுத்தது பாருங்க. அஜினபியான பெண்ணுடன் தனித்திருப்பது. அஜினபியான ஹராம். பெண்ணுடன் தனித்திருப்பது ஹராம். ஆ? ஹராம். ஹராமா பிள்ளைது? ஹலாலா ஹராம்? ஹராமாக்கு வரும். ஜாயிஸ் வராதா? ஜாயிஸ் இல்ல ஏ பிள்ளை வரும் தானே இல்லையா? ரைட் அதுக்கு ஜாயிஸ்ன்னு சொல்லி நீங்க தவறு சரி ஹுக்கும் கொடுத்துருவான பிள்ளைகள், தீர்ப்பு கொடுத்துருவான. உங்களுக்கு தான் இந்த ஊர்ற முதலடி கிடைக்கும் சரியானே? ரைட் அப்ப அஜ்னபியான பெண்ணுடன் தனிமையில் இருக்கிறது ஹராம் தீர்ப்பு வேணா கொடுப்போம். ரைட் அடுத்தாங்க ஒரு முஜ்தஹித். அடுத்தது அது ஒன்று விஷயமே. ரைட் ஜாயிஸ்ன்னு செய்யுதான பிள்ளைகள்? ஜாயிஸ்ன்னு ரைட் ஜாயிஸ்ன்னு சொன்னா ஆகும். அதாவது ஏழு என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் நாங்க சொல்றோம். என்ன ஜாயிஸ்ன்னு சொல்லி ஆகும் சரியானே? ரைட் அதே மாதிரி மந்தூப்னு சொன்ன மந்தூப்னு சொல்லி போட்டிருக்கு. அது என்ன வேற மாதிரி வரணும், டைப்பிங் மிஸ்டேக் வந்து சரி. அடுத்தது முஸ்தஹப் சொன்ன முஸ்தஹப் விரும்பத்தக்கது. விரும்பத்தக்கது முஸ்தஹப்னு சொல்றேன், விரும்பத்தக்கன்னு சொல்றோம். ரைட் அதே மாதிரி மக்ரூ வெறுக்கப்பட்டது. வெரி குட், வெறுக்கப்பட்டது சரிதானே? தடுக்கப்பட்டது இல்ல, வெறுக்கப்பட்டதுன்னு சொல்லணும் மக்ரூ. ரைட் அப்ப இதெல்லாம் விளைச்சன பிள்ளைகள்
அப்ப இதுல ஜாயிதுன்னு சொல்றது ஆகுமாகும் சொல்லுவோம். அதே போல ஹராம் என்று சொல்றது தடுக்கப்பட்டது. சரியானே? மக்ரூஹ்னு சொல்றது வெறுக்கப்பட்டது. முஸ்தஹப்னு சொல்றது என்ன என்ன சொன்ன போல முஸ்தஹப் விரும்பத்தக்க விரும்பத்தக்கது விரும்பத்தக்கதுன்னு சொல்லி வரும். ரைட், அதெல்லாம் கிளியர் தானே? ரைட், அடுத்தது வாங்க. ஒரு முஜ்தஹித் குழுவினர் குறித்த ஒரு பிரச்சனை தொடர்பான ஒரு கருத்தை வைக்க அது தொடர்பாக எந்த முஜ்தஹிதுகளும் மறுக்காமல் கருத்தை வெளியிடாமலும் இருப்பது. மறுக்காமலும் கருத்தை வெளியிடாமலும் இருக்கிறது. என்ன புள்ளல் வரும் இது? இஜ்மா சுகோதி இஜ்மா அக்ஸரி இஜ்மா சுக்கூத்தி. சரியா சரியா புள்ளல்? இஜ்மா அக்ஸரியா சரியாண்டு சரி சரியான்னு கேட்டா ஏன் நீங்க மௌன அமைதி ஆயிக்கிறாங்க? உறுதியான சொல்லிக்கிறாங்க சுக்கூத்தின். ரைட் ரைட் ரைட். இஜ்மா சுக்கூத்தி தான் புள்ளியல் சரியான விட. சரியானே? அப்படின்னு சொன்னா ஒரு குழுவினர் இருக்கிறாங்க, ஒரு அறிஞர் குழுவினர். அந்த அறிஞர் குழுவினருக்கு மத்தியில தீர்ப்பு கொடுக்கப்படுற நேரம் அந்த தீர்ப்பை பத்தி யாரும் என்ன செய்யல, எந்த ஒரு மறுப்புதலும் தெரிவிக்கல. அதே மாதிரி அதை வெளியிடுமாறு என்ன கருத்து தெரிவிக்கவும் இல்ல. இப்படி கருத்து தெரிவிக்காம எல்லாரும் என்ன செய்யறாங்க, மௌனமாக இருந்தேன்னு சொன்னா ஏதா சொல்லுவோம், மௌன இஜ்மான்னு சொல்லி இஜ்மா சுக்கூத்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இஜ்மா சரிகின்ற என்ன புள்ளல்? இஜ்மா சரிகின்றா? இஜ்மா சரிகின்ற என்ன புள்ளல்? இன்றைக்கு போதா எனர்ஜி போதா பெரும்பான்மை முடிவு பெரும்பான்மையோருடைய சொல்லுவோம். இஜ்மா சரி விளங்கல புள்ள. இஜ்மா சரி என்ன சொன்னாங்க? விளங்கல எனக்கு. தெளிவான இஜ்மா. அப்படி சொல்லணும். கொஞ்சம் கத்தி பேசுற புள்ள. சரியா? நீங்க பேசுற எனக்கு கேக்குது இல்ல. ரைட், இஜ்மா சரின்னு சொன்னா தெளிவான இஜ்மான்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அதே மாதிரி இஜ்மாவுல் கௌலின்னு என்ன புள்ள? கௌலி. இஜ்மாவுல் கௌலின்னு என்ன? கொஞ்சம் அவசரமா சொல்லணும் புள்ளல். இஜ்மாவுல் கௌலின்னு என்ன? ரைட், இஜ்மாவுல் கௌலின்னு சொன்னா சொல் ரீதியான இஜ்மா. சரியான சொல் ரீதியான இஜ்மா நான் சொல்லுவோம். இஜ்மாவுல் கௌலின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அக்ஸரியான புள்ளல். அக்ஸரியா இஜ்மாவுல் அக்ஸரியா பெரும்பான்மை அடுத்தது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்த 2 பிரதேசங்கள். ஹபஷா யஸ்ரிப் தான் என்ன முஸ்லிம்கள் சென்ற 2 ஹிஜ்ரத் செய்த இடங்கள். சரியான? அதே மாதிரி பின்வருவனவற்றுள் மக்சத் என்ற அரபு சொல்லின் கருத்துக்களை உள்ளடக்கிய தெரிவு யாது? மக்சத் என்ற சொல்லின் கருத்து. இலக்கு அடைவு எதிர்பார்க்கும் விடயம். வெரி குட். 2வது விட இலக்கு அடைவு எதிர்பார்க்கும் விடயம் தான் நாங்க சொல்லுவோம் என்ன மக்சத்னு சொல்லி. ரைட், அது அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றுள் ஃபர்து கிஃபாயா அல்லாதது. பின்வருவனவற்றுள் ஃபர்து கிஃபாயா அல்லாதது. ஃபர்து ஐன் ஃபர்து கிஃபாயா ரெண்டினா புள்ளல். ஒன்னாவது ஃபர்து ஐன் ஃபர்து கிஃபாயா. ரைட், இதுல உங்கள்ட்ட கேக்குறாங்க ஃபர்து கிஃபாயா உள்ளடக்கிய தொகுதி என்னன்னு சொல்லி. நீங்க எல்லாம் ரெடி ஆகிக்கிறாங்களா புள்ளல்? ஏ லெவலுக்கு ரெடி ஆயிட்டாங்களா? கொஞ்சம் போதா மாதிரி. இன்ஷா அல்லாஹ் பெரிசா இன்ஷா அல்லாஹ் சொல்லி வேற இல்ல, விட சொல்லணும். ரைட், சொல்லுங்க. ஃபர்து கிஃபாயா என்ன புள்ளல்? ஃபர்து கிஃபாயா அல்லாஹ். முதலாவது ஃபர்து கிஃபாயா அல்லாது. முதலாவது என்ன சொல்லிக்கிறாங்க? மருத்துவர் ஒருவர் இருத்தல். சரியா? அது ஃபர்து கிஃபாயாவா ஃபர்து ஐனா?
என்ன பிள்ளைகள் நீங்க தான் சொல்லணும் விட. அது ஃபர்து ஐனா ஃபர்து கிஃபாயாவா? சார் அது வராது. சரி அது வராது. சரி பிள்ளைகள் அது ஃபர்து கிஃபாயாவா ஃபர்து மூணாவது ஐனா? சார். சரி மூணாவது வரும். சரி இப்போ விடைய விடுங்களே. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், மருத்துவர் ஒருவர் இருத்தல் ஃபர்து அது கிஃபாயாவா பர்லு ஃபர்து ஐனா? கிஃபாயா. பர்லு ஆ கிஃபாயா ஃபர்து கிஃபாயா தானே. ரைட் அது வரும். அப்ப அது வரா? வராது. வராது. அப்ப அதை விடுங்க. ரைட் அதே மாதிரி ஆலிம் ஒருவர் இருத்தல் வருமா? அதுவும் பர்லு கிஃபாயா. அதுவும் ஃபர்து கிஃபாயா தானே. ரைட் ஜனாசாவுக்குரிய கடமைகளை நிறைவேற்றல் ஃபர்து பர்லு கிஃபாயாவா ஐன். ஃபர்து ஐனா? ஆ? பர்லு ஜனாசாவுடைய கடமைகளை நிறைவேற்றல் ஃபர்து ஐனா ஃபர்து கிஃபாயாவா? பர்லு பர்லு கிஃபாயா. கிஃபாயா. ஆ கிஃபாயா. ஆ கொஞ்சம் தடமாத்தம் தான் எம்சிக்யூ இல்லைனா. ரைட் அதே மாதிரி பாருங்க, தினமும் தொழுது வரும் ஆபித் ஒருவரை உருவாக்குதல். பர்லு ஐன். தினமும் தொழுது வரும் ஆபித் ஒருவர் இருக்கு ஃபர்தாயின். பர்லு அதே ஐன். மாதிரி பாருங்க, பொது சுகாதார வசதிகளை செய்து கொடுத்தல் பர்லு கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா. இப்ப சொல்லுங்க விடைய. என்ன விட வரும்? 4வது. நாலாவது தான். தெளிவாகிறாங்களா? சார் ஆ இப்ப சொல்லுங்க, ஃபர்து ஐன் டைம் ஃபர்து ஐன்டா கட்டாயம் நிறைவேற்ற வேண்டியது. ஒரு தனியாக நிறைவேற்ற வேண்டிய கடமை. ஒவ்வொருத்தரும் கட்டாயம் நிறைவேற்றணும். அப்ப ஒருத்தர் விட்டன்னு சொன்னாலும் அவருக்கான பாவம் அவரோட போகும். சமூகத்துக்கு அதனுடைய பாவம் போகாது. ஒவ்வொருத்தரும் கட்டாயம் செய்யணும். இதான் சொல்றோம் ஃபர்து ஐன்னு சொல்லி. சரியா? ஆனா ஃபர்து கிஃபாயான்னு சொல்றது எல்லாரும் செய்ய தேவையில்ல. ஒரு சமூகத்துல ஒரு சிலர் செய்தாலும் அடுத்தவர்களுடைய கடமை நீங்கிடும். இதான் சொல்லுவோம் ஃபர்து கிஃபாயான்னு. அப்ப இதுக்கு என்ன வரையும்? ஜனாசாவுக்கு கடமைகள் நிறைவேற்றுறது, ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துறது, அதே மாதிரி என்ன தகைமையுடைய ஆளுங்களை உருவாக்குறது, அதே மாதிரி என்ன பொது சுகாதார வசதிகளை ஏற்படுத்துறது, மருத்துவங்களை உருவாக்குறது. விளைச்சா இதெல்லாம் வரணும்னு சொன்னா ஃபர்து கிஃபாயா வரும். ஃபர்து ஐனுக்கு எது வரணும்னு சொன்னா தினமும் தொழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் உருவாக்குறது. இது என்ன? ஃபர்து ஐன். ஒவ்வொருத்தரும் தொழுகிறது கட்டாய கடமை. அதே மாதிரி நோக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் உருவாக்குறது. இது எங்க வரையும்? ஃபர்து ஐனா ஃபர்து கிஃபாயாவா? பர்லு ஐன். ஃபர்து ஐன். விளைச்சா அப்ப நல்லா விளைக்கணும் பிள்ளைகள். எம்சிக்யூல நீங்க அவசரப்பட்டு என்ன விடையில போகணும்னு சொன்னா உங்களுக்கு விட பிழைச்சிரும். சரியா? நீங்க பாருங்க, மேலே ஒரு நிறைய இடத்துல நீங்க மிஸ்டேக் விட்டாங்க. இன்னும் 10 கேள்வி முடியல. அப்படிதானே? 10க்கு 11 கேள்வி போகுது. அப்ப இது உள்ளுக்கே உங்களுக்கு 2 பிழை வந்துட்டுன்னு சொன்னா பின்னால போக போக உங்களுக்கு நிறைய பிழையே வந்துடும். அப்ப எம்சிக்யூல நீங்க விட்ட சொன்ன பிள்ளை பின்னால உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். பாருங்க, எம்சிக்யூ சொல்லப்பட பிள்ளைகள் உங்களுக்கு 50 எம்சிக்யூ தருவாங்க. இந்த 50 எம்சிக்யூல நீங்க 45 எம்சிக்யூக்கு மேல சரி எடுத்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு 45 மார்க்ஸ். அப்படிதானே? இதே 45 மார்க்ஸ்ல நீங்க பார்ட் 2ல எடுக்கிறேன்னு சொன்னா எத்தனை பக்கம் எழுதணும் பிள்ளை? கிட்டத்தட்ட எத்தனை பக்கம் எழுதணும்? 8. கிட்டத்தட்ட 10-15 பக்கம் போகும். என்ன 45 மார்க்ஸ் எடுப்போம் சொன்னா. அதுவும் என்ன கை வலிக்க எழுதி ஒவ்வொரு நோட்ஸையும் சரியான முறையில கொடுத்து அதுலயும் நோட்ஸ் பிள்ளையை போடுவான். விளைச்சா இப்படி போராட்டத்துக்கு மத்தியில அவங்களுக்கு இந்த 45 மார்க்ஸ் கிடைக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, எது பிள்ளைகள் ஷார்ட் வழி? எது ஷார்ட் வழி? சரியா பார்ட் 1 செய்யறதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு கேள்வியும் நுணுக்கமா விளங்கணும். சரியானே? எம்சிக்யூ செய்யறது பிள்ளைகள் அவங்களோட ஓலோவல் எம்சிக்யூ மாதிரி இல்ல. அதனாலதான் இதுக்கு என்ன செஞ்சுக்கிறான்? 2 ஹவர் பேப்பர் தந்துக்கிறான். ஓலோவல் பேப்பர் எத்தனை ஹவர் வரும் பிள்ளைகள்? எம்சிக்யூ எத்தனை ஹவர் வரும்? 1 மணிக்கு. 1 மணித்தியால். அது என்ன ஒன் வேர்டா கொடுப்பாங்க. ஏன்னா அப்படிதானே? இங்க செய்யலாம், இதுல செய்யலாம். என்ன செய்யலாம்? என்ன வீடியோ ஏதாவது ஸ்ட்ரக் ஆகுது? சார் கொஞ்சம் காது கிளியர் இல்லாம இருக்கு. விஷயம் அந்த வீடியோ ஆஃப் ஆகினா அவ்வளவு அந்த என்ன சோமரம் வருமா? அழப்பு வருமா? இல்ல சார். இல்ல. அப்ப அது ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா? எங்களுக்கு சலாமத்து தானே பிள்ளைகள்.
மறு நாங்க வீடியோ ஒன் பண்ண நீங்க எங்கட கிளாஸுக்கு வர சரியா அது எனக்கு வேற பிரச்சனையா போயிட்டு அப்படியானே என்ன அப்படியான புள்ளை என்ன புள்ளை சத்தம் இல்லோட இன்றைக்கு என்ன நடந்த பேசுறல்லான்ற முடிவோட வந்திக்கிறாங்களா கிளாஸுக்கு என்ன புள்ளை எந்த கிளாஸ்ல நீங்க இப்படி இந்த மௌனமா இருந்தாங்கன்னு சொன்னா நான் காலையில ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் எல்லாரும் பார்த்தாங்களா அண்ணா அத மாதிரிதான் கிளாஸ் போகும் நானும் தூக்கம் நீங்களும் தூக்கம் எல்லாரும் தூக்கமா போகும் ஏன்னா எங்கட கிளாஸ்ல எந்த கிளாஸ்ல அப்படி ஈக்கலாம் சகஜமா நீங்க பேசணும் பேசினாதான் கிளாஸ் போகும் சரியே ரைட் ஓகே ரைட் இப்ப நாங்க பாடத்துல போவாங்க ஃபர்து கிஃபாயா ஃபர்து ஐன் எல்லாம் விளங்கிச்சான புள்ளைகள் அதே மாதிரி பாருங்க கலா செய்தல் என்ற நிபந்தனையுடன் நோன்பை விட அனுமதிக்கப்படாதவர் ஏழை வெரி குட் சரியா ஏழை தான் இதுக்கான விடையா வரும் அதாவது கலா செய்கிற என்ற நிபந்தனையுடன் நோன்பை விட அனுமதிக்கப்படாதவர் தான் கேட்டீங்க சரிதானே கேள்வி நல்லா நுணுக்கமா விளைக்கணும் நோன்பை விட அனுமதிக்கப்படாதவர் நீங்க முதலாவது பாருங்க பிரயாணி அனுமதிக்கப்பட்டவரா படாதவரா அனுமதிக்கப்பட்டவர் அவருக்கு என்ன செய்யலாம் கலா செய்யற நிபந்தனையோட நோன்பை விடலாம் அதே மாதிரி பாருங்க குணமடையாத நோயாளி விடையலுமே ஏழும் அதே மாதிரி கர்ப்பிணி பெண் ஏழும் அதே மாதிரி பாருங்க பாலூட்டும் தாய் ஏழுமா இல்லதா ஓ இப்ப ஏழை ஒத்தனைக்கிறான் ஏழைக்கு விடையலுமா பிள்ளை எனக்கு சஹர் செய்ய சாப்பாடு இல்ல நான் நோம்ப விட்டுறேன் கலா செஞ்சு கொள்றேன்னு சொல்லி விடையலுமா என்னதான் இல்லாட்டி சொல்லி பிடிச்சாகணும் ரைட் இப்ப பாருங்க அடுத்தது அடுத்த கேள்வி 13வது கேள்வி ஜக்காத்தோட சொல்லக்கூடிய கேள்வி 250 ஆடுகள் வைத்திருப்பவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டிய ஆடுகளின் எண்ணிக்கை வேற வேற 3 2 1 வேற 4 5 மீதே புள்ளல் அது வராது அதுல விட வரல 3 தான் வரும் 3 தான் சரியான விட சரியா ரைட் அடுத்தது பாருங்க ஐயாமு தஷ்ரீக் நாட்களில் நோன்பு நோட்பது ஹராம் ஐயாமு தஷ்ரீக் உடைய நாட்கள் எது புள்ளல் பெருநாள் நாட்கள் என்ன புள்ளல் விளங்கல்ல பெருநாள் தினங்கள் இல்ல அந்த துல்ஹஜ்ஜுக்கு பிறகு வரக்கூடிய துல்ஹஜ் பிறை 11 12 13 சரியான என்ன சொல்றது பிள்ளைடா சொல்லணும் பிள்ளையா ரைட் அதான் விட புள்ளைகள் அந்த ஐயாமுத்து அதுக்கு புள்ளைகள் ஐயாமுத் தஷ்ரீக்குவோம் இந்த நாட்களை நோன்பு நோட்கிறது ஹராமாக்கப்பட்டது சரியானே ரைட் அடுத்து போம் அதே மாதிரி பின்வருவனவற்றில் வரலாற்று ஆசிரியருடன் தொடர்புறாதவர் வரலாற்று ஆசிரியருடன் தொடர்பு உறாதவர் யாரு தொடர்பு படாதவர் இதுதான் நிறைய பேர் என்ன செய்யற தடமாறுற கேள்வி உண்டு அப்படியானே சரியா இல்லையா நாலாவது என்ன கேள்வி என்ன போட்டி இது என்ன புள்ளல் எது வரும் தொடர்பு படாதவர் நாலாவதா நாலாவதா 4 இல்லாட்டி 1 4 இல்லாட்டி 1 இப்னு ஷஹ்ரியார் இல்ல புள்ளல் இப்னு ஷஹ்ரியார் அது வரும் அவர் வரலாற்று ஆசிரியர் அல் பலாதூரின் வரலாற்று ஆசிரியர் இப்னு பத்தூத்தாவும் வரலாற்று ஆசிரியர் சரியா நான் சொல்றேன் எல்லாம் அது 3 வரும் ரைட் எனக்கு கொஞ்சம் குழப்பமா நிக்குது என்ன புள்ளல் வில்லியம் கைகர் அல்லது என்ன வான் சென்டர் இது 2 வரும் நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன் 15வது கேள்வியே கொஞ்சம் வச்சுக்கோங்க சரியா சரியா நீ ரைட் அதுக்கு வரும் சார்
என்ன புள்ளல்? அதுக்கு முதலாவது வரும் வில்லியம் ஹைகர். வில்லியம் ஹைகரா? ஷுவரா? ஓம் சார், நான் கிளாஸ்ல படிச்சிருக்கேன். ரைட். அப்ப வில்லியம் ஹைகர். ரைட். இவங்க ரெண்டு பேரோட கருத்தையும் கேட்டு நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். இஜ்மாவுல் அக்ஸரியா. சரியான புள்ளல்? பெரும்பான்மை இஜ்மா. எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்களா? லைட்டா. லைட். அப்ப அக்ஸரியா தான் புள்ளல். சரி. வில்லியம் ஹைகர் புள்ளல். சரியா? ரைட். அடுத்தது போம். அடுத்த கேள்வி, இஸ்லாம் உணவுப் பொருட்களை பதுக்கி வைப்பதை தடை செய்திருப்பதற்கான பிரதான காரணம்? பொதுமக்கள் பாதிப்படை. வெரி குட். பொதுமக்கள் பாதிப்படைதல். விளையாடே, பொதுமக்கள் பாதிப்படைதல் என்பதற்காக வேண்டிதான் பதுக்கல் வியாபாரத்தை இஸ்லாம் என்ன செஞ்சுக்குது? தடை செய்து இருக்குது. சரியான விடல்? கிளியரா விளங்கிச்சா? சார். ரைட். அடுத்தது போம். இஸ்லாமிய வர்த்தக முறைகளில் ஒன்றான ரஹன் பற்றிய சரியான கூற்று. ரஹன் ஒரு தொகை பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக பொருளை அடகு வைத்தல். கொள்வதற்கான பொருளை அடகு வைத்தல். அடகு வைத்தல். வேற? அஞ்சாவது. அஞ்சாவதான். வேறொரு விடயம் இல்ல? இல்ல. ஷுவரா? ஷுவரா இல்ல? ரைட். அப்ப அந்த அஞ்சாவது விடைய லொக் பண்ணா புள்ளல். அடகு வைத்தல் தனி வரும். அதுதான் விஷயம். ரஹன் என்று சொன்ன புள்ளையில் அடகு வைத்தல். அப்ப அஞ்சாவதான் வரும். பாருங்க, ஒரு தொகை பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பொருள் ஒன்றை அடகு வைத்தல் வந்து அடகு வைத்தல் சொல்லி எதை சொல்லணும்? ரஹன் சொல்லி. அதே மாதிரி பாருங்க, முதலாவது இருவர் குறிப்பிட்டதொரு தொகை பணத்தை மூலதனம் முதலீடு செய்து வர்த்தகத்தில் ஈடுபடுதல். இது என்ன வர்த்தகம் புள்ளல்? இஸ்லாம் அனுமதித்த ஒரு வர்த்தக முறை ஒன்றுதானே. இருவர் முதலீட்டை வச்சு அந்த முதலீட்டை போட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டது ரெண்டு பேரும். இது வந்து முதாரபா சார். முதாரபாவா? முஷாரக்கான வரும். பாருங்க, நல்லா பாருங்க, ரெண்டு பேரும் முதலீடு செய்யறாங்க, ரெண்டு பேருமே வர்த்தகத்தில் ஈடுபடுறாங்க. அப்படியான சொல்லிக்குது. பாருங்க, இருவர் குறிப்பிட்டது ஒரு தொகை பணத்தை முதலீடு செய்து வர்த்தகத்தில் ஈடுபடுதல். ரெண்டு பேருமே ஈடுபடுறாங்க. அப்ப ரெண்டு பேருமே ஈடுபட்டன்னு சொன்னா இது சொல்ல முஷாரக்கான்னு சொல்லி. அடுத்தது பாருங்க, ஒருவர் மூலதனத்தையும் இன்னொருவர் உழைப்பையும் வைத்து வர்த்தகத்தில் ஈடுபடுதல். இதுதான் முதாரபா. இதுதான் முதாரபா. முதாரபான்னு என்ன? ஒருத்தர் முதலீடு செய்வாரு, இன்னொருத்தர் உழைப்ப போடுவாரு. அப்ப இதுதான் சொல்லுவோம் முதாரபான்னு சொல்லி. ரெண்டு பேரும் முதலீடு செய்ய மாட்டாங்க. சரியே? ரைட். அதே மாதிரி பாருங்க, அடுத்தது, ஒரு பொருளை குறித்ததொரு காலப்பிரிவில் இரவலாக வாங்குதல். இஜாரா. இரவலாக வாங்குறது பிள்ளை. வக்காலான்றது வேற. வக்காலான்ற என்ன பிள்ளை? வக்காலாண்டா பொறுப்பு சாட்டுது. பொறுப்பு சாட்டுறது. அதாவது சரீரப்பிணை அப்படி எல்லாம் கொடுப்போம். அதுதான் பொறுப்பு சாட்டுறன்னு சொல்லுவோம், வக்காலா. அது பெரிய பாடம். ரைட். அது பாருங்க, இஜாரான்னு இதுக்கு வரும். சரியா? இரவலாக வாங்குறேன்னு சொன்னா இஜாராண்டுவோம். அதே மாதிரி பாருங்க, உற்பத்தியில் சமமான பங்கு பெறல் என்ற அடிப்படையில் ஒருவருக்கு விவசாய பூமியை வழங்குறது. இந்த முசாரா வரும். நாலாவது விடி. சரியான புள்ளியில் இதெல்லாம் கிளியர் தானே? அதே மாதிரி பாருங்க, மரணித்தவர் சொத்துக்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பான சட்ட விதிகளை உள்ளடக்கிய கலை. இல்முல் மீராஸ். இல்முல் ஃபராயிதுன்னு சொல்லி வந்தா அது வராதா? இல்முல் ஃபராயிதும் வரும். ரைட். அதே மாதிரி பாருங்க, தரிகாத்துன்னு சொல்லிட்டு வந்து சொன்ன வராதா? வரும். இதெல்லாம் என்ன? இல்முல் ஃபராயித், அதாவது மரணித்தோருவருடைய சத்து பங்கீட்டு முறைக்கான சட்ட விதிகளை உள்ளடக்கிய கலைக்கு சொல்லப்படக்கூடிய பெயர்கள் தான் இல்முல் ஃபராயித், இல்முல் மீராஸ். அதே மாதிரி என்ன? தரிகாத். இதெல்லாம் என்ன? இதுக்கு சொல்லக்கூடிய பெயர்கள். அதே மாதிரி பாருங்க, இல்முல் ஜரஹுவத்தாதில் என்ன புள்ளில்? ஹதீஸ் திறனாய்வு கலை. சரியானே? அப்படியானே? என்ன புள்ளல்?
ஓ சார். சும்மா கம்முடிக்கப்படா. சரியா? அதே மாதிரி பாருங்க, அடுத்தது வாரிசுரிமை சட்டத்தில் அசபா எனப்படுவோர் யார் பிள்ளை? சொல்லுங்க. இந்த 15வது கேள்விக்கு அஹ் முதலாவது வராது. ஏன்டா புக்ல வில்லியம் கைகர்ட பேர் வந்திக்குது. மகாவம்சத்தை முன்வைத்த வில்லியம் கைகர் கருதப்படுறன்னு என்ன வருது? ஓ அப்ப வான் சென்டரா வரும். ஓ வான் சென்டர். மத்த ரைட். 4 பேர் பேரும் புக்ல அடுத்து எல்லாம் வருது என்ன? ரைட். வெரி குட், வெரி குட், வெரி குட். ரைட். இஜ்மா வான் அக்ஸரியா சென்டர் புள்ளி. வான் சென்டர். ரைட். இஜ்மா அக்ஸரியா பிழையாயிட்டுது. சரியா? இஜ்மா அக்ஸரியா பிழையாயிட்டுது. இஜ்மா சுக்கூத்தியா சரியா வந்து இப்ப. சரியே? வான் சென்டர் தான் பிள்ளைல அது சரியான விட. கிளியரா விளங்கிச்சானே? என்னென்றாலும் ஒரு நன்மை கிடைக்குமே. அதானே, இஜ்திஹாத் செஞ்சா அந்த முடிவு சரியா வந்தா ஒரு நன்மை, முடிவு பிழைச்சா முடிவு சரியா வந்தா 2 நன்மை, முடிவு பிழைச்சா நன்மை இல்லையா புள்ளல்? ஒரு நன்மை. ஒரு நன்மை. அப்ப எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா இல்லையா? சரியா சொன்னவருக்கு நான் சுக்கூத்திக்கு 2 நன்மை கிடைக்கும். சரியானே? ஓ சார். சரியா? கைட பார்த்துதானே பிள்ளைல சுத்தி 2 நன்மை கிடைக்கும். ரைட். அப்ப வான் சென்டர் தான் பிள்ளைல அதுக்கு சரியான விட. மாத்திக்கோங்க. ரைட். அடுத்தது எங்க போனேன்? ரைட். அசபா எனப்படுவோர் யார் பிள்ளைகள்? வாரிசு சொத்தில் சட்டத்தில் அசபா எனப்படுவோர் அல் குர்ஆன் சுன்னாவில் பங்கு அந்த அல் குர்ஆன் சுன்னாவில் பங்குகள் வரையறுக்கப்பட்டு கூறப்பட்டவர்கள் பெற்றது போக மீதமுள்ளதை பெற்றுக்கொள்வார்கள். அதாவது என்ன புள்ளை? அடுத்தாக்களே பேசாமீங்கிறாங்க. என்ன நடப்பு? நீங்க உயிரோட என்ன புள்ளல்? அடுத்தாக்கள் எல்லாம் உயிரோட ஆகிறாங்க. 202 உயிரோட ஆகிற என்ன புள்ளல்? நீங்க உசுரோட ஆகிறேன்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒன்று சொல்லுங்களே. 202. ரைட். 124. உயிரோட நினைக்கிறேன். ரைட். அடுத்தது 116. ரைட். மூச்சு போகுது. ரைட். அடுத்தது 64, 63. சாரி. சார். ரைட், 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 ரைட். அடுத்தது 215. 215 இல்ல. ரைட். இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? எங்கேயோ உலகத்தை சுத்தி வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க. சரியா? நாடோடிகள். அப்படியா? ரைட். 262 இருக்கிறாங்களா? ரைட், ரைட், ரைட். இந்த நாடோடிகள் ஆகிறார்கள். கொஞ்சம் வாங்க டக்குன்னு அவசரமா. ரைட். இப்ப பாருங்க, அடுத்தது அசபா எனப்படுவோர் யாருன்னு சொன்ன பிள்ளைகள் அல் குர்ஆன் சுன்னா வரையறுக்கப்பட்ட கூறப்பட்ட பங்குகள் போக மீதம் உள்ளவர்களை நாங்க சொல்லுவோம் அசபாக்கள் சொல்லி. கிளியர் தானே? அது 3வது விட. 19க்கு 3வது விட. ரைட். அதே மாதிரி அல் குர்ஆன் சுன்னா குறிப்பிடும் வரையறுக்கப்பட்ட பங்குகளை பெறுபவர்கள் யாரு பிள்ளைகள்? அல் குர்ஆன் சுன்னா பங்குகள் தெளிவாக அஸ்ஹாபுல் ஃபுரூதுல். சரியான பிள்ளை. அஸ்ஹாபுல் ஃபுரூதுல். அதான் சொல்லுவோம் அஸ்ஹாபுல் ஃபுரூத். ரைட். அடுத்தது இப்ப இந்த 2 பேரும் அசபாக்களும் என்ன அஸ்ஹாபுல் ஃபுரூதுகளும் எடுத்துட்டு போனது பின்னால மீதமாக ஒரு கோஷ்டி நிற்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேர் சொல்லுவோம். என்ன பேர்? சக்கையா? துல் அர்ஹாம், தவில் அர்ஹாம். துல் அர்ஹாம், தவில் அர்ஹாம், அல் அர்ஹாம். இந்த 3 பேரும் அவங்க சொல்லலாம். துல் அர்ஹாம், தவில் அர்ஹாம் தான் சரியான விட. தவில் அர்ஹாம் தான் அது சரியான விட. சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு 19வது கேள்விக்கு 3வது விட சரியான விட. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, விவாகரத்து முறைகளுள் ஒன்றான ஹுல்உ என்பது மனைவி முதலாவது. பாருங்க, மனைவி கணவனிடம் ஒரு தொகை பணம் அல்லது
ஒரு பொருளை கொடுத்து விவாகரத்து பெற்றுக்கொள்ளல் ஆகும். என்ன சொல்லும் கொள்ளோண்டு. அதாவது மனைவி என்ன செய்யறா, கணவனை இப்ப இது மேலே இல்ல, இவனோட ஓட்டுறதே இல்ல, எதனாலும் குடிச்சிட்டு வந்து என்ன இவனுக்கு அடியாயம் செய்யறதுதான் இவனுடைய வேலை. சரியா? அப்ப இந்த நேரத்துல மனைவி செய்யற என்ன, ரைட், எனக்கு நீ அல்லாவுக்காக வேண்டி எனக்கு தலாக்க தந்துட்டு போவாப்பா, நீ போயிட்டு இன்னொரு பொண்ணை முடிச்சு சந்தோஷமா வாழு, அவளோட வாழ்க்கையும் கெடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவள் என்ன செய்யறா, ஹுலு கேட்கிறா, சாரி தலா கேட்கிறா. இப்படி தலா கேட்கிறான்னு நாங்க சொல்லுவோம் ஹுல் ஒன்று சொல்லி. ரைட். அதே மாதிரி அடுத்தது விபச்சார குற்றச்சாட்டி மனைவி விவாகரத்து செய்தல். இது என்னத்த லியான் லியான் என்று சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி பாருங்க, சத்தியத்தின் பின்னர் ஏற்படும் விவாகரத்தாகும். ஈலாகு ஈலாகு. அதேபடி சத்தியம் செஞ்சு என்ன செய்யறது, விவாகரத்து செய்யறது ஈலான்னு சொல்லுவோம். ரைட். அதாவது என்ன, ஒரு 4 மாசத்துக்கு என்ன நான் உனக்கு அருகாமையில வர மாட்டேன், சரியா, உன்னோட என்ன செய்வேன், எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றது சத்தியம் செய்யறாரு. அப்பதான் சொல்லுவோம், இந்த தலாக்கா நாங்க சொல்லுவோம் ஈலா என்று. ரைட். அதே மாதிரி தலாக் ரஜையின் பின்னர் ஏற்படும் விவாகரத்து ஆகும். இதோட நீங்கிறாங்க, மொழிப்போட நீங்கிறாங்க என்ன. ரைட். அதே மாதிரி பாருங்க, மனைவியை தாய்க்கு ஒப்பிடுவதன் மூலம் ஏற்படும் விவாகரத்து. மனைவிய தாய்க்கு ஒப்பிட்டது, என் உமா மாறி நீண்டு, அப்ப உமா மாறினா இனி உமா மாறி கொண்டேதான் முடிஞ்சு. சரியானே? ரைட். அடுத்தது பாருங்க, 23 வரையுள்ள வினாக்களில் உள்ள 2 சொற்கள் மற்றொரு சொற்களுடன் எந்த ஒரு வகையிலும் தொடர்புகளை கொண்டுள்ளன. அவ்வாறு தொடர்பினை கொண்டிராத எஞ்சிய சொல்லை தெரிவு செய்க. கிளியர் தானே? இது கொஞ்சம் அந்த முந்தி காலத்துல வந்த கேள்வி உண்டு. சரியான முந்தி வந்த கேள்வி, ஆனாலும் இந்த பேப்பர்ல போட்டு வச்சேன். சரி, இப்ப சொல்லுவோம், அவன் கீழே வரக்கூடிய 5 விடைகள் புள்ளிகள் ஒன்று ஒன்றோட தொடர்புட்டதா. அப்படி தொடர்புடாம இருக்கிறத நீங்க என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். என்ன புள்ளிகள்? மௌன அமைதியில போகுது. 21 என்ன சம்பந்தப்பட்டது? 21க்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் வரும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் வரும். சரியானே? ரைட். இவங்க எல்லாம் அடுத்த நபிமார்கள் எல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னா, ஒரே காலத்துல, அதாவது குறிப்பிட்ட கால எல்லைகளுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கால எல்லைகளுக்கு வாழ்ந்த நபிமார்கள் தான் இவங்க எல்லாம். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். சரியா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது முன்றைய இவங்க எல்லாருக்கும் முற்பட்டதாக வந்தது. இதனால நாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். சரியானே? ரைட். அதே மாதிரி பாருங்க, ஆமிர் பின் புகைரா, அதே மாதிரி அஸ்மா பின் அபூபக்கர், அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி பாருங்க அப்துல்லாஹ் இப்னு அபீ பக்கர், அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு உரைகத். என்ன புள்ளல் இது எல்லாத்துக்கும் எது வரும்? இல்ல எப்படி கேள்வி வரும்? தலை சுத்தி நிக்குதான் அவங்களுக்கு. இப்படி கேள்வி வரும் எக்ஸாமுக்கு? இல்ல புள்ளல், இது எல்லாம் வராது. இது முந்தி வந்த மெத்தட். சரியா? இது உங்களுக்கு இப்ப மெத்தட் மாத்திக்கிறாங்க தானே. 2016க்கு முன்னுக்கு, சாரி 16 இல்ல, 2020க்கு முன்னுக்கு வந்த கேள்விகள் எல்லாம் இப்படி கேள்விகள் எம்சிக்யூல. சரியானே? இப்ப இப்படி கேள்வி இல்ல. சரியா? ரைட். இதுக்கு நீங்க விடைய மார்க் பண்ணிக்கோங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வரும் 22வது. சரியானே? 23வதுக்கு என்ன விடான்னு சொன்னா பிள்ளைகள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ஜைத் பின் ஹாரிசா, அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சரியானே? அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கல யாரு வரும்னு சொன்னா ஜைத் பின் ஹாரிசா. சரியானே? கிளியரா விளங்குதா? ஜெயித் பின் ஹாரிசா தான் வரும். ஜெயித் பின் ஹாரிசா வரும். புள்ளைகள் ஜெயித் பின் ஹாரிசா வரும். அடுத்தாக அஷ்ரத்துல் முபஷ்ஷிரீன். வெரி குட். அடுத்தாக என்ன? அஷ்ரத்துல் முபஷ்ஷிரீன் வரக்கூடிய ஆட்கள். ரைட். அடுத்து பாருங்க, அடுத்தது ஹஜ் செய்வோர் துல்ஹஜ் 9ஆம் நாளில் தரித்திருக்க வேண்டிய இடம். அரஃபா. வெரி குட். அரஃபா தான் என்ன? அரஃபா நாள் தான் 9ஆவது நாள் தரித்திருக்கணும். ரைட். அதே மாதிரி பாருங்க, மனித நலன் காப்பதை நோக்கமாக கொண்ட துணை மூலாதாரம். வெரி குட். மஸ்லஹா முர்சலா. சரியானே? மஸ்லஹா முர்சலா. கியாஸ் என்ன கருத்து புள்ளை?
கியாஸ்ண்டா ஒப்பு நோக்குதல் ஒப்பிட்டு நோக்குதல். ஒப்பு நோக்குதல் கியாஸ்ன்னு வரும். உருஃபு வழக்காறு வழக்காறு இஸ்திஹ்சான் இஸ்திஹ்சான். மனிதன் நல்ல மாஸ் ரைட் இஸ்திஹ்சான பார்த்துட்டு வரோம். சரியானே? ரைட் மனிதன் நல்ல என்ன என்ன வராங்கல்ல மனித நல்லதென காண் நல்லதென எண்ணுதல். சரியானே? ஏதோ அவங்க சொன்னதை சுட்டி சரி தப்பினாங்க. ரைட் நல்லதென என்ன எண்ணுதல், என்னதென யூகிக்கிறது. எதை சொன்னோம் இஸ்திஹ்சான். ரைட் அதே மாதிரி பாருங்க கவுலு சஹாபி. கவுலு சஹாபின்னு என்ன? சஹாபாக்களின் கூற்று. ரைட் அடுத்தது போம். பின்வருவனவற்றில் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புறாதது. முனாகஹாத். முனாகஹாத் எல்லாரும் அடுத்தாக்கள் அதான் ஷுவராதா? ஓ ரைட். அப்ப முனாகஹாத் தான் புள்ளையில அது வரும். முனாகஹாத் தான் என்ன? பின்வருவனவற்றில் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புறாதது. சரியானே? ரைட் அதே மாதிரி முஆமலாத் என்ன புள்ளையில்? முஆமலாத்துடா கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல். அதே மாதிரி முஷாரக்கான்னா என்ன புள்ளையில்? முஷாரக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன? கூட்டு கூட்டு பங்குடைமை. அதே மாதிரி பாருங்க முராபஹா லாபம் தெரிவித்து விற்றல். சரியா? ரைட். முதாரபா கூட்டு பங்காண்மை கூட்டு பங்கு. அடுத்து பாரு குறைந்த பணத்தை கூடிய பணத்திற்கும் குறைந்த உணவை கூடிய உணவிற்கும் கைமாற்றிக் கொள்ளும் வகை அமைப்பு. என்ன புள்ளையில்? என்ன புள்ளையில்? ரிபா அல் ஃபதுல். ரிபா அல் ஃபதுல். ரைட். இது ரிபால ரெண்டு வகைக்குது. அந்த ரெண்டு வகையில ஒன்றுதான் கேட்கறாங்க இதுல. சரியா? ரிபாண்டா என்ன புள்ளையில்? ரிபாண்டா என்ன? வட்டி. இந்த வட்டி குட்டி போட்டா ரெண்டு தானே? குட்டி போட்ட ரெண்டு தானே? ரைட். அது என்ன? ரிபா அல் ஃபதுல். அதே மாதிரி ரிபா நசிஆ. அப்படிதானே? ரைட். ரிபா அல் ஃபதுல் என்ன புள்ளையில்? என்ன புள்ளையில்? நீங்க சொன்ன விட சரி புள்ளையில். ரிபா அல் ஃபதுல்னு சொன்னா குறைந்த பணத்தை கூடிய பணத்திற்கும் குறைந்த உணவை கூடிய உணவிற்கும் விற்கிறது. நேற்று சொன்னோம் ரிபா அல் ஃபதுல்னு சொல்லி. சரியா? ரிபா நசியான்னு சொன்னா ஒரு கடனை கொடுத்துட்டு நீ இதுக்கு மாதம் மாதம் இவ்வளவு தொகை கூட்டி தரணும். சரியா? அப்ப இதத்தான் சொல்லுவோம் ரிபா நசியான்னு சொல்லி. கிளியரா வழங்குதா? கால தாமதத்திற்கான பிரதீது ரிபாவுல் நசியா. நசியா அன்றைக்கு நான் நோட்ஸ் தேனா இல்லையா? எல்லாம் மறந்துட்டு வந்திக்கிறாங்களா இல்லையா? ஓசர். ஓசர். ரைட். அதுக்கும் ஓசர் இதுக்கும் ஓசர் எல்லாத்துக்கும் ஓசர். என்ன? ரைட் பாப்போம் பின்னுக்கு பாப்போம். ரைட். அதே மாதிரி பாருங்க அல்லாஹ் வியாபாரத்தை ஆகுமாக்கி வட்டியை தடுத்து விட்டான் என்பது என்ன புள்ளையில்? விடைய கேட்கிறேன். குர்ஆன் வசனம். குர்ஆன் வசனம். வெரி குட். குர்ஆன் வசனம் தான் சரியான விட. ரைட். அடுத்தது பாருங்க அடுத்த கேள்வி. ரைட். அடுத்த கேள்வி என்ன புள்ளையில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனுடன் தனது கவசத்தை கொடுத்து செய்து கொண்ட வியாபார முறை. கவசத்தை கொடுத்து ஈடு வச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒரு வியாபாரம் ஒண்ணு செஞ்சுக்கிறாங்க. அப்ப இது என்னத்த? ரஹன் முறை தானே பிள்ளை? ஈடு வைத்தல் தானே? மதியாவில் மீடு வச்சிருக்காங்களா? என்ன பிள்ளை? இன்றைக்கு கொஞ்சம் அமைதியா போகுது. சரியா? அமைதியா போகுதா இல்லையா? என்ன பிள்ளை நடந்தவங்களுக்கு? யாராலும் பேசினாங்களா? பேசாத, அங்க வைத்து இந்த கத்தாத, பெரட்டாத அப்படின்னு பேசினாங்களா? என்னாலும் இல்ல சார். அப்பயே புள்ளை மௌன அமைதி. ரைட். அடுத்து பாருங்க அல்-ஃபை. சரியான? அல்-ஃபை என்ற சொல்லின் ஒத்த கருத்து சொல். அல்-ஃபை அத்திஜாரா.
வெரி குட் வெரி குட் வெரி குட். அத்திஜாரா அத்திஜாரா தான் அல்ஃபை என்பதற்கான ஒத்த கருத்து சொல். சரியானே? ரைட். அதே மாதிரி அடுத்த கேள்விகள், இதுதான் முக்கியமான கேள்வி. சரியானே? அந்த XY தொடர்பு இது பாத்தீங்களா பிள்ளை? இதுக்கு முன்னுக்கு இப்படி பேப்பர்கள் செஞ்சு பாத்தீங்களா? MCQ செஞ்சு பாத்தீங்கிறாங்க அப்படியானே? ரைட் ரைட். MCQ எப்படி வந்தாலும் உங்களுக்கு செய்யணும் அப்படியா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ரைட் ரைட் இன்ஷா அல்லாஹ் பாப்போம். ரைட். இப்ப பாருங்க, அடுத்த கேள்வியை பாருங்க. இதுல என்னன்னு சொன்னா XY இணைப்பு செய்யணும். இதுல நீங்க முக்கியமா பார்த்துக்கணும் பிள்ளைகள், உங்களுக்கு இதே மாதிரிதான் XY தொடர்பு கொஞ்சம் கேள்விகள் வரும். அப்ப இந்த கேள்விகள் நிறைய பேர் டைம் கூடுதலா எடுத்துக்கொள்றேன் அப்படியானே? ரைட். இதுக்கு நான் ஷார்ட் மெத்தட் ஒன்று சொல்லி தரேன் பாருங்க. இப்ப நீங்க முதலாவதுக்கு ஆன்சரை சொல்லுங்களே பாப்போம். முதலாவதுக்கு ஆன்சரை எல்லாரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். சகீனத்தினும் அமைதி இறங்கிடப்படாதுக்கு. என்ன பிள்ளை? இமாம் மாலிக். ரைட். நீங்க சொல்லுங்க, நீங்க விடைய பார்த்துட்டு ரைட் இதுக்கு ஷேர் இத்தனாவது விடா சரியான விட அப்படி சொல்லுங்க. சரி. சரியே? ரைட் ரைட். நீங்க சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கோங்க, நல்லா யோசிங்க. ஆனா விட வரணும், தூங்குறல்ல. கண்டுபிடிச்சிட்டா குழப்பமாகிதா? எதை கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல சார் அப்படின்னு. என்ன பிள்ளைகள் மூணாவது வருமா? ரைட். நீங்க மூணாவது அப்படியே கோட் அடிக்கவான சாய்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் வேற, கோட் அடிக்கிற வேற. சரியானே? ரைட். இப்ப பாருங்க, மூணாவது அவர் சொல்லுகிறாரு. மூணாவது வேற என்னமாலும் விட எழுதிதா? வேற யாராலும்? எழுதா பிள்ளைகள்? இல்லையே. இப்ப குழப்பத்துக்கு நான் ஒரு முடிவு ஒன்று தரேன் பாருங்க. லேசான மெத்தட் ஒண்ணு இது பிள்ளைகள். இதுல நிறைய பேர் குழம்புறதான். ஏண்டா கீழே இது வாசிச்சுட்டு செட் பண்ணிட்டு வருவாங்க, மேல போகல அது மறந்திக்கும். சரியான நான் சொல்றது? சரியான பிள்ளைகள்? இப்ப நீங்க பாத்துக்கோங்க. முதலாவது பாருங்க, அஹ்லுர் ராய் தானே பிள்ளைகள்? அஹ்லுர் ராய் தானே? ரைட். இப்ப இங்கால பாருங்க, ஃபாத்தினி, ஹனஃபி, இமாம் மாலிக், இஸ்னா அஷரியா, ஜைதிகள் சொல்லி போட்டிது. இதுல ஏதாவது கொண்டு வருமா பிள்ளைகள் அஹ்லுர் ராய்க்கு? உங்களுக்கு ஷுவர் படுகுதா? இது ஷுவரா வரும் சரின்னு சொல்லி படுகுதா? மாலிக் வருமே சார். இமாம் மாலிக் இல்ல, வருமாக்கியும் வேற, வரும் என்று ஷுவர் பண்றது வேற. வரும் தான். ஷுவரா வரும். இமாம் மாலிக் ஷுவரா வரும் அப்படியானே? ஷுவரா வரும்னு சொல்லுங்க. பிழை இல்ல, நான் படிச்சுட்டாரு உங்களுக்கு, அவ்வளவுதான். என்ன பிள்ளைகள் மாலிக் வருமா? ஹனஃபி தான் வரும் சார். ரைட். ஹனஃபி வரும்னு சொல்றாங்க பிள்ளைகள். விடையில எல்லாம் பி வந்துச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட். பாத்தாங்களா? இதுதான் ஷார்ட் மெத்தட். பாருங்க, கீழே போட்டுக்கிற எல்லா விடைகளுமே ஃபர்ஸ்ட் விடை இது பிள்ளைகள் வந்து இது பி தான் வந்து. அதே மாதிரி அடுத்த விடைகள் கொஞ்சம் மாறி மாறி வந்திக்கும். இதுல எல்லாத்துலயும் பி வந்து தானே? அப்ப உங்களுக்கு ஷுவர் பண்ணையிலும் ரைட் அஹ்லுர் ராய் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப என்ன, ஹனஃபி தான் ஃபர்ஸ்ட் வரும். சரியே? ரைட். இப்ப அதோட உங்களுக்கு அது சந்தேகம் தானே? சந்தேகமா விட்டுருங்க. சரியா? இப்ப கீழே வாங்க. மதீனா வாசிகளது கற்றது கூற்று. மதீனா வாசிகளது கூற்று எது வரும்? இமாம் மாலிக். இமாம் மாலிக். இது ஷுவரா இல்லையா? ஏண்டா இமாம் மதீனான்னு சொல்லுவோமா இல்லையா பிள்ளைகள்? அப்ப அவருடைய கூற்று தானே அது வரும். சி ஷுவரா வரும் தானே?
ஆமாம் வெரி குட் ரைட். இப்ப நீங்க கீழிக்கிற விடைய பாருங்க. ரெண்டாவது சுவரா சி வந்திக்கணும், அப்படிதானே? ஓ சார் ஆ. இப்ப நீங்க கீழிக்கிற விடைய பாருங்க. எல்லாத்துலயும் ரெண்டாவது சி வந்திக்குதா இல்லையா? ஓ 4 ஆன்சர்ட வந்து ரெண்டாவது சி. அஞ்சாவது ஆன்சர் கொஞ்சம் மாத்தி வந்திக்குதா இல்லையா? ஓ மாத்தி வந்திருக்கு ஈ வந்திருக்கு. மாத்தி. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ரைட், அஞ்சாவது ஆன்சர் ஷுவரா வராது. உங்களுக்கு ஷுவர் தானே? இப்ப அஞ்சாவது ஆன்சர் வரவே வராது. ஓ இப்ப அது அஞ்சாவது ஆன்சர் என்ன செய்யுங்க, மேலால தரைய கொண்டு போட்டுக்கோங்க. ரைட், அஞ்சாவது ஆன்சர் வரான்னு சொல்லி. ரைட், இப்ப பாருங்க. ரைட், இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டங்க. ரைட், இப்ப பாருங்க. அல் குர்ஆனின் மறைவான கருத்து இது யாரு புலல்? மறைவான கருத்து. பாத்தினி. பாத்தினி. வெரி குட், வெரி குட். ஃபாத்தினி ஏ புள்ளையில அவனுக்கு ஃபாத்தினின்னு சொல்ற. அல் குர்ஆனுடைய கருத்துக்களை மறைவான கருத்து இருக்கிறான்னு சொல்லி சொன்னதுனாலதான் அவங்களுக்கு ஃபாத்தினிகள்னு சொல்ற. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? ஓம் சார். இதனாலதான் அவங்களுக்கு ஃபாத்தினிகள்ன்ற. அப்ப மூணாவது ஏ வரும். இப்ப ஷுவர் தானே? இப்ப பாருங்க, ரெண்டாவது சி வரணும், மூணாவது ஏ வரணும். இப்ப சொல்லுங்க எந்த விட வரும்? இப்ப நம்ம 4 விடையில 2 3 என்னது? இது சி ஏ 2 3 வந்து இது சரியா இல்லையா? ஓ சார் இப்ப நீங்க அடுத்த விடையெல்லாம் முட்டுருவாங்க. அடுத்த விடையெல்லாம் முட்டுருவாங்க. சரியானே? இப்ப எங்களுக்கு 2 சாய்ஸ் தான். சரியானே? ரைட், இப்ப வாங்க. இமாம் பாவம் செய்யாதவர் இது எதுக்கு வரும் போல? இமாம் பாவம் செய்யாதவர் ஜைதிகள். ஜைதிகள் தான் என்ன? இமாம் பாவம் செய்யாதவர்னு சொல்றது. அப்படியா? ரைட், இது கீழே விட்டாங்க. வெரி குட், வெரி குட். இஸ்னாஷரியாவுடைய கோட்பாடு என்ன போல? அந்த 12 இமாம்களுடைய இஸ்னாஷரியா கோட்பாடு. அதான் கொஞ்சம் அவசரப்படப்படா. இப்ப பாருங்க, டி ஷுவர். டி உங்களுக்கு என்ன? மூணாவது வரும். சரியா? நாலாவது வரணும் டி. இப்ப நீங்க சொல்றாங்க என்ன விட? நீங்க அஞ்சாவது யோசிக்காம சொல்லலாம். விளங்குதா புள்ள? இப்ப நீங்க கீழே போக போக அதெல்லாம் கிளியரா வேணும். பாருங்க, 31வது 2வது விட. ரைட், அதே மாதிரி பாருங்க 32வது XY போட்டிக்குது. ரைட், இதுல நீங்க சொல்லுங்க அப்படி பார்த்து டக்குன்னு உங்களுக்கு பாத்துக்கிறேன். இப்ப என்ன புள்ள மெத்தட் விளங்க இல்லையா? EDACB. எத்தனாவது விட? மூணாவது விடையா? ரைட், இப்ப நாங்க பாப்போம். சரியா? பேணுதல் சொன்னா என்ன புள்ள? பேணுதல் சொன்னா பேணுதல் சொன்னா வர. அல்வர என்று சொல்லி வரணும். அப்ப முதலாவது ஈ வந்திக்கணும். கீழிக்கிற விடையில எத்தனை விடைக்கு முதலாவது ஈ வந்திக்குது? முதலாவது கேள்வி எல்லாத்துக்கும் ஈ வந்திக்குதா இல்லையா? ரைட், முதலாவது கேள்வியை நாங்க இல்லாமக்கிறோம். எங்களுக்கு ஷுவர் அது வராதுன்னு சொல்லி. ரைட், இப்ப 4 விட வச்சுக்கொள்வோம். ரைட், இறையச்சம். இறையச்சம் என்ன? ஷுவர் தானே? இப்ப பாருங்க, ரெண்டாவது டி வந்திக்கணும். இப்ப பாருங்க கீழிக்கிற விடையில எங்களுக்கு 4 விடையில பாருங்க டி ரெண்டாவது எல்லாத்துலயும் வந்திக்குது. சரியான? ரெண்டாவதா? ரைட், அடுத்தது போ. அதே மாதிரி பாருங்க, இறைவனுக்காக செயற்படுதல். இறைவனுக்காக செயற்படுதல் என்ன பொருள்? இஹ்லாஸ். சரியா? இறைவனுக்காக செயற்படுது. இப்ப நீங்க பாருங்க, மூணாவது ஏ வந்திக்கணும். எதுல வந்திக்குது? மூணாவது. இப்ப அதே கீழே நீங்க வாசிக்க தேவையில்ல. மூணாவது வீடான் ஷுவர் வீடான்னு சொல்லி நீங்க பண்ணிக்கொள்ளு. பண்ணிச்சா? பாருங்க, மூணாவது வீடியோல ஏ வந்திக்குது, முன்னால டியும் ஈயும் சரியா வந்திக்குது. ரைட், இப்ப நீங்க சொல்லுவாங்க என்ன? மூணாவது வீடான்னு சொல்லி சொல்லி. ரைட், உங்களுக்கு என்ன இன்னும் உறுதிப்படுத்தி கொடுறதுக்கு பாப்போம். ரைட், நேசம். நேசம் என்ன புள்ளல்? மஹப்பத் தானே? இப்ப சி 4வது வந்திக்குது அந்த வீடியோல. ரைட், அதே மாதிரி பணிவு. பணிவுன்னு என்ன புள்ளல்? தவாது. அது வந்து இதா 5வது லாஸ்ட் வீடியோ வந்து இதா பி. இப்ப கிளியரா விளங்குதா புள்ளல்? மெத்தட் விளங்குதா? அது
என்ன பிள்ளைகள் மெத்தட் விளங்குதா? ஓ சார். ரைட் 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 ரைட். அது உங்களுக்கு லேஸ் ஆகிதா இல்லைன்னு சொன்னா பழைய மாதிரியே பாக்குறாங்களா? என்ன பிள்ளைகள்? இதுல லேஸ் ஆகி. ரைட் ரைட் ரைட். பாப்போம் அடுத்தது பார்ப்போம். பாருங்க அடுத்தது விபச்சாரம். இப்ப இதுக்கு என்ன விட வரும் பிள்ளைகள்? இதுக்கு என்ன விட வரும்? 100 கசையடி. விபச்சாரத்துக்கு 100 கசையடி. அப்ப டி என்ன செய்யணும்? முதலாவது வந்திக்கணும். கீழிக்கிற விடையில எது பிள்ளைகள் முதலாவது டி வந்து இது 4 5. அப்ப அடுத்த விடையெல்லாம் விட்டுருவோம். சரியே? ரைட். அடுத்தது கொலை. கொலைக்கு என்ன தியத் பிள்ளைகள்? பலிக்கு பலி. பழி வாங்குறது. அப்ப ரெண்டாவது இ வந்திக்கணும். அப்ப டி இ எது வருது பிள்ளைகள்? 5வது ஆன்சர். 5வது. இப்ப கீழிக்கிறது நாங்க பார்க்கணுமா? இல்ல. தேவை. அப்ப 5வது ஆன்சர் நாங்க ஷுவர் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு சிம்பிளா பாக்குறோம். பாருங்க நாங்க ஷுவர் பண்ணிக்கொள்ளும். இன்னொரு பாத்துக்கொள்ளும். சரி, திருட்டுக்கு எங்கட விடையில வந்து இது ஏ. திருட்டுக்கு என்ன என்ன இது பிள்ளைகள்? கரம் துண்டித்தல். சரியா வந்துருதியா? ரைட். அதே மாதிரி பாருங்க அபாண்டம் சுமத்துதல். 80 கசையடி. அதாவது ஒத்தரை பத்தி இல்லாதோண்ட கட்டி சொல்றது, அவதூறு சொல்றது. அவதூறு சொன்னா 80 கசையடி. சரியா வருதுதான் எங்களோட வீடியோ கேட்ட மாதிரி. அதே மாதிரி பாருங்க மது அருந்துதல். மது அருந்துதலுக்கு என்ன புள்ளல்? 40 கசையடி. 40 கசையடி விளையாச்சா? பாருங்க எங்களோட வீடியோ மாதிரியே சரியா வருது. கிளியரா விளங்குதா இப்ப? ரைட். அடுத்து 34வது கேள்வி பாருங்க. சுல்தானு முபஷிர். சுல்தானுல் முபஷிர் என்ன பிள்ளை? இது கொஞ்சம் பொறுப்பான கேள்விகள். சுல்தானுல் முபஷிர்னு சொல்லி யார பிள்ளைல அழைச்ச? அதான் சாரி, சுல்தானுல் முஃபஸ்ஸிர். சாரியே, சுல்தானுல் முஃபஸ்ஸிர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க? சுல்தானுல் முஃபஸ்ஸிர்னு அழைச்சாங்க. ரைட். அவங்களுக்கு அது ஃபெஸ் தெரியா. சரியா? ஃபெஸ் சந்தேகமா இருக்குன்னு சொன்னா விட்டுருங்க. ரைட், கீழே வாங்க. ஃபீ திலாலில் குர்ஆன் யார் அழைச்ச புள்ளல்? ஃபீ திலாலில் குர்ஆன் என்ன புள்ளல்? சையது குத்துபு. சரியா? சையது குத்துபுடைய கிதாப் தான் ஃபீ திலாலில் குர்ஆன். அப்ப ரெண்டாவது என்ன வரணும்? ஈ வந்து ஈக்கணும். எந்த விடையில புள்ளல் ரெண்டாவது ஈ வருகிறது? 3வது ஆன்சர் தான் வருது. ரெண்டாவது விட ஈ வருகிறது. அப்ப எங்களுக்கு என்ன ஷுவர்? ரைட், 3வது ஆன்சர் தான் ஷுவர்னு சொல்லப்பட்டது. ரைட். இன்னும் பார்ப்போம், இன்னும் ஷுவர் பண்ணிக்கொள்ளும். சரியானே? அதே மாதிரி பாருங்க தஃப்சீருல் மனார் யார் எழுதின புள்ளல்? தஃப்சீருல் மனார் நீங்க நல்லாவே என்ன செய்யறாங்க? எம்சிக்யூல பெரும் வீக்ல தான் நிக்கிறங்க. ஏன்னா அப்படியானே? நீங்களே ஒத்திக்கொள்றாங்களா? இல்ல ஜஸ்ட். இல்ல ஜஸ்ட் அப்படியா? செருப்பு வருமாங்கக்கு என்ன? ரைட் ரைட். இப்ப பாப்போம். சரி வாங்க பாப்போம். ரைட். தஃப்சீருல் மனார்னு சொன்ன புள்ளைகள், தஃப்சீருல் மனாரை யார் எழுதினு சொன்னா பி, அதாவது ரஷீத் ரிதா தான் எழுதின தஃப்சீருல் மனார். சரியே? ரைட். அதே மாதிரி பாருங்க அர்துல் குர்ஆன். அர்துல் குர்ஆனை யார் எழுதின புள்ளல்? சுலைமான் நத்வி. இப்ப விட தெரிஞ்சது பிறகு சுலைமான் நத்வின்னு சொல்றாங்களா இல்லன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? என்ன புள்ளல் தெரிஞ்சுதான் சொன்னாங்களா? ஒரு எம்சிக்குள்ள பார்த்தேன் சார், புக் ஒன்றுல. அப்ப சரி, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ரைட், சுலைமான் நத்வி. பாருங்க இப்ப எங்களுக்கு ஷுவர் தானே புள்ளல்? 3வது விட ஷுவரா வரும்னு சொல்லி கிளியரா விளங்குதா? இப்ப கிளியரா விளங்குதா? இந்த பேப்பர் கொஞ்சம் ஹார்ட் ஆக்கி புள்ளல் போக போக லேசா வரும். ஹார்டா கொடுத்துட்டா உங்களை லேஸ் ஆக்கணும். இல்லன்னு சொன்னா லேசாவே எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னா நீங்க என்ன 1ஆம் வகுப்பு பாலர் பாடசாலை போற பிள்ளைகள் மாதிரி ஆகிருவாங்க. அப்படிதானே? அப்படிதானே? இல்ல இல்லாட்டியும் அதுதான் உண்மை. ஏன்னா ரைட். அப்ப அடுத்தது பாப்போம். அடுத்தது வாங்க. நூஹ் லெப்பை ஆலிம் என்ன புள்ளல்? நூஹ் லெப்பை ஆலிம் தெரியுமா தெரியாதா? 10வது யூனிட் நான் படிக்கல. 10வது யூனிட் படிக்கல. ரைட்.
ரைட், சரி விடுங்களே. ரைட், நோ லெப்பை ஆலிம் உங்களுக்கு தெரியாதானே? சரி கீழே வாங்களே. மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் தெரியுமா? அதுவும் 10வது யூனிட்னு சொல்லி தெரியான்னு சொல்லுவாங்க. அடுத்தாக்கள் எல்லாரும் 10வது யூனிட் படிக்கலையா உள்ள? என்ன உள்ள? நானும் படிக்கல சார். நானும் படிக்கல. புக்ல அப்படி பேர் இல்ல சார். அம்மாட்ட சரி, புக்ல அந்த பேர் ஒன்றும் இல்ல. என்ன வாசம் சி. கின்னஸ் எழுதலும் சொல்ல இந்த சாதனைய கின்னஸ் எழுதலும் என்ன. எத்தனை நாளைக்கு உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசம் இல்ல. இந்த நேரம் வந்து புக்ல இல்ல சார் பாடம்னு சொன்னா எங்க வீட்டு நான் சாகுறேன். எந்த மாதிரி என்ன பிள்ளைகள் 30 நாளைக்கு எக்ஸாமுக்கு 30 நாளைக்கு இது ரைட். அப்படியே எண்ணி தீர்ந்தாங்கன்னு சொன்னா 30 நாளும் காத்தோட பறந்து வைத்திடும் பார்த்து. சரிதானே? ரைட். இப்ப பாருங்க, மாப்பிள்ளை லெப்பையாலிம் ரைட். அது ரெண்டு உங்களுக்கு தெரியா? ரைட், விடுவோம் அதை. ரைட். இமாம் புகாரி தெரியுமா? புக்ல வருதா பிள்ளைகள்? சார் கைட்ல வருதா? ரைட். இமாம் புகாரி ரைட். இப்ப சொல்லுங்களே, இமாம் புகாரிக்கு ஏத்த விட எது பிள்ளைகள் அங்கால? ரைட், அதுவும் தெரியா? ரைட், அங்க அலப்போ. அதே மாதிரி அடுத்தது ரைட். சரி விடுவாளே. இப்ப இந்த நைசாபூர்ல பிறந்த இன்னொருத்தரிக்கிறார் கீழே, அது சரி தெரியுமா? இமாம் முஸ்லிம் என்ன அது தெரியுதா? ரைட். அடுத்து பார்ப்போம். மஃபாத்திஹுல் கைப் சரி, அது ஷுவராவே உங்களுக்கு தெரியாமிக்கும். தெரியுமா பிள்ளைகள்? அது இல்ல. ரைட். இதுக்கு விட பாருங்க, உங்களுக்கு ஷுவரா தெரியும். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்வாரு? நைசாபூர்ல பிறந்தாரு. இது சரி தெரியுமா? தெரியும். தெரியும். ரைட். அப்ப தான் லாஸ்ட் விடியா வரணும். இப்ப நீங்க சொல்லுங்க எந்த விட வரும்னு சொல்லி உங்களுக்கு கெஸ் சொல்லுங்க. 2 மஞ்சு 2 மஞ்சு நடுவுல ஏ வராதா பிள்ளைகள்? 2 மூணாவது 2 3 5 அதான் பத்தி மீச்சி. ரைட். இப்ப நீங்க மூணுல உண்ட என்ன செய்யுங்க? 10 போட்டு எழுதுங்க. 10 20 30 40 சொல்லி போட்டு எது மிச்சம் வருதோ அது கடிச்சிடுங்க. சரியா? சரியா பிள்ளைகள்? சரி சரி, அப்படித்தான் செய்யறேன். அப்படிதான் செய்யறேன். சரி, அப்படி செஞ்சா அவங்களுக்கு மார்க்ஸ் போய் தரும். இது பிறகு வந்து சரி நீங்க சொல்லி தந்தாங்க ஒன்றும் வரல, எங்களுக்கு பி தான் வந்து இது சி தான் வந்து இது, சரி இது பிறகு அவங்கள்ட்ட கிளாஸும் வர மாட்டோம், கிளாஸ் வர பிள்ளைகளை விட மாட்டோம்னு சொன்னா நியாயமா பிள்ளை? நியாயமா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க விடைய. நூஹ் லெப்பை ஆலிம் சொல்றவரு ராத்திபுல் ஹையாத் என்பதை எழுதினவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நூஹ் லெப்பை ஆலிம் சொல்றவரு ராத்திபுல் ஹையாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கித்தாப் எழுதினவர். அப்ப இவர கித்தாப்ல இருந்து தான் இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு கிடைக்க பெறும். சரியா? நீங்க 10வது யூனிட் படிக்க கூட அது விளங்கும். சரியா? ரைட். யாரு பிள்ளைகள் உங்களுக்கு யாரு டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க? இன்னும் முடிக்கலையா உங்களோட சிலபஸ்? இன்னும் எங்களுடைய ஸ்கூல்ல இன்னும் 9வது யூனிட்டே தொடங்கல. வேற லெவல். நீங்க சொல்லுங்க அவங்கள்ட்ட வார மாசம் எக்ஸாமிக்கு சொல்லி கொஞ்சம் ஞாபகம் மாட்டேன் டீச்சர்ஸ் மாட்டேன். சரியா? ஸ்கூல் போறேன், மீண்டும் போறது சும்மா வைக்கலாம். அதான் போற ஸ்கூல்ல முடிக்கலான்னு பிள்ளைங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ஏ லெவலுக்கு ஸ்கூல் போறது அநியாயம். ஏண்ட கோட்பாடாதான். சரியா பிள்ளைகள்? ஏன்னு சொன்னா அதான் இங்க பாருங்க, நீங்க ஏ லெவலுக்கு ஸ்கூல் போறேன்னு சொன்னா நீங்க ஏ பிள்ளைகள் எங்களை தேடி வந்தாங்க. சரியா பிள்ளையா? நான் சொல்றேன் பாடமே ஒழுங்கா நடக்காது, எல்லாமே பிரைவேட் கிளாஸ் தான் போகணும். பிரைவேட் கிளாஸ் தான் போகணும். இப்ப நீங்க காலையில கொடுக்குற ஸ்கூலுக்கு கொடுக்குற நேரத்தை டியூஷன் கிளாஸ் கொடுத்தா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கல மேலதா எடுக்கலும். இப்ப நிறைய பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா ஏ லெவலுக்கு ஸ்கூலுக்கு போறேன். நான் ஏண்ட ரெக்கமெண்டேஷன் சொன்னா ஸ்கூலுக்கு போகணும். ஏண்டா பேச்சு வேற பிள்ளைகள். அந்த டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்யறேன்னு சொன்னா பழைய மெத்தட், அந்த முந்தி காலத்துல வந்து என்ன என்னோட ஆட்சி அப்பச்சி என்ன எழுதின ஏ லெவல் மெத்தட்டுக்கு தானே பிள்ளைகள், அதே மெத்தட்டுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற. இந்த பிள்ளைகள் எப்படி படிக்கும்? இப்ப
இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட ஸ்கூல்ல கைடை வச்சு வாசிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி நிறைய இருப்பாங்க. சரியா பிள்ளையா? ஓ சார் கைட்டை தான் வாசிச்சுட்டே போவாங்க, ஒண்ணுமே விளங்காது. கைடை வச்சு வாசிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது போக கொஞ்சம் இந்த அப்டேட் ஆகி என்ன ரைட், கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து கொஞ்சம் நோட்ஸை பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு சரியான முறையில் லேஷா கொடுப்போம். இந்த மெத்தட்லாம் எழுதணும். எப்போவாலும் ஒரு நாள் அவங்களோட டீச்சர்ஸ் மாதிரி சொல்லிக்கிறாங்களா, டியூஷன் போகாம, சரியா, டியூஷன் போகாம அவங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி எப்போவாலும் இந்த ஏ லெவல் பேப்பர் மெத்தட்டையும் அதுக்கு எழுதுற மெத்தட்டையும் சொல்லி தந்துக்கிறாங்களா பிள்ளைகள்? இல்ல டியூஷனுக்கு போங்க சொல்லுவாங்க. அண்ணா எனக்கு தெரியும், விளையாச்சா. ஏன்னா எங்கள்கிட்ட கிளாஸ் வர பிள்ளைகள் நிறைய பேர் என்ன சொன்னா, சார் நீங்க படிச்சு தர மாதிரி ஸ்கூல் எங்களுக்கு படிச்சுட்டுன்னு சொன்னா உங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லையே சார் சொல்லி சொல்லுவாங்க. விளையாச்சா. இப்ப நான் எல்லாம் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்ல இருந்து நுணுக்கமான கேள்விகள் சொல்லி சொல்லி கொடுப்பேன். இப்ப பாருங்க, இஜ்திஹாத்ல கூட நிறைய கேள்விகள் கூடுதலா பிள்ளைகளுக்கு நுணுக்கமான கேள்விகள் வர. அதே மாதிரி எல்லா இதுல இருந்து எல்லா கேள்விகளுக்கும் தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நுணுக்கமான கேள்விகள் வரும். அந்த நுணுக்கமான கேள்விகளை ஆரம்பத்திலேருந்தே பிள்ளைகளுக்கு சரியான முறையில கொடுத்தாங்கன்னு சொன்னா லாஸ்ட்டுக்கு நீங்க இப்படி வந்து கிளாஸ் உட்கார்ந்து எம்சிக்கு படிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா பிள்ளைகள்? ஏற்படுமா? தேவையில்ல. பாருங்க, உங்களுக்கு இப்படி ஒரு செமினார் கிடைக்காம டியூஷன் ஒன்றும் போகாம உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாமா பிள்ளைகள் ஸ்கூல்ல மட்டும் படிச்சு? இல்ல, நான் சொல்றேன் சத்தியமா நீங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா ஸ்கூல் சிலபஸ் மோசம். சரியா? நீங்க என்னதான் சொன்னாலும் எவ்வளவு பெரிய ஸ்கூல் சொன்னாலும் அந்த ஸ்கூலுக்கு நான் பிள்ளை சொல்லுவேன். ஓ லெவல் பரவாயில்ல பிள்ளைகள், ஓ லெவலு கொஞ்சம் அவங்க மெனக்கெட்டு கொஞ்சம் அந்த இது செய்வாங்க. ஆனா ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்கூலும் நான் நினைக்கல சிலபஸ் முடிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி நோட்ஸ் தர மாட்டாங்க. அதான் விஷயம். ரைட், அது ஒரு பக்கம். ரைட், இப்ப பாருங்க உங்களை எப்படி சரி கொடையாக்கணும் தானே பிள்ளைகள், அதுக்கான சில வேலை திட்டங்கள் நாங்க செய்வோம். இப்ப பாருங்க, நூஹ் லெப்பை ஆலிம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நூஹ் லெப்பை ஆலிம் சொல்றவரு ராத்திபுல் ஹையாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிதாபை எழுதினவர். சரியானே? அதே மாதிரி மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் இவரும் என்ன செய்யறது, இஸ்லாம் இலங்கைக்கு வந்த அந்த வரலாற்றை சொல்ற நேரம் இவருடைய புத்தகத்திற்கு தான் நிறைய விஷயங்கள் எடுப்பாங்க. அதான் பாருங்க, மகானி என்று சொல்லுவோம். இவர் மகானி என்று சொல்லப்படக்கூடிய கிதாப் எழுதினவர். சரியானே? மாப்பிள்ளை ரெப்பை ஆலிம். சரியானே? அதே மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா குர்தங்கி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இறந்து போனாங்க. சரியானே? ரைட். அதே மாதிரி பாருங்க, மஃபாத்திஹுல் ஹைப், சரியா, மஃபாத்திஹுல் ஹைப் சொல்றது ஃபஹ்ருத்தீன் அர்-ராஸி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய ஒரு கிதாப் உண்டு, அதாவது ஒரு புத்தகம் உண்டு. சரியான பிள்ளைகள்? ரைட், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைகள், அந்த 850 MCQ முடிவடைய கொலே உங்களுக்கு எல்லாம் புடிவற்றும். இது இவங்களுடைய கிதாப் தான், இது இவங்களுடைய புத்தகம் தான் சொல்லி புடிவற்றும். சரியானே? ரைட், அதை பார்ப்போம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 36 தொடக்கம் 40 வரையிலான வினாக்கள் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. இதுதான் முக்கியமான சில கேள்விகள். சரியானே? ரைட், இப்ப கீழே கேட்டு பாருங்க, நேர்மையற்ற கொடுக்கல் வாங்கல் முறைகளை மோசடி எனப்படுகிறது. சரியா? இதில் உள்ளடங்கும் அம்சங்களில் சேர்மானம் பின்வருவனவற்றுள், அதாவது கொடுக்கல் வாங்கல் முறைகள் மோசடி நடக்குதுன்னு சொல்லப்படுது. அந்த மோசடிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி. சரியா பிள்ளை? இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன விட வரும் இதுல? நான் சொன்ன மாதிரியே விலங்கல பிள்ளை சி வராத விட இது வரும் பிள்ளை ரெண்டாவது. இப்படி சுத்தி வாசி சொல்றதை விட இப்ப நேரம் சொல்றது நல்லா தானே? என்ன பிள்ளை? சரி, உங்களுக்கு பார்த்துக்கொள்வது லேசா சொன்னேன், நீங்க நல்ல அதை புடிச்சிட்டாங்க. ரைட், அப்ப அப்படி பாக்குறது லேசி பிள்ளைகள் பாத்தாங்கதா, நீங்க டக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? அது லேசான மெத்தட், நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. சரி, அதே மாதிரி பாருங்க, அளவை நிறுவை மோசடி, இது என்ன செய்து இஸ்லாம் மோசடி வியாபாரம் சொல்லுது. அதே மாதிரி கலப்படம் வியாபாரம், குறை கூறி விற்றல். சரியா? அதே மாதிரி ஏமாற்று, பொய் சத்தியம் செய்தல், இதுல மோசடி வியாபாரத்துக்கு வரக்கூடிய சொன்னா ரைட், இதுதான் வரும். அளவை நிறுவை மோசடி, கலப்படம், பொய் சத்தியம் செய்தல், ஏமாற்றம். சரியே? ரைட். அடுத்து இபாதத் பணியில் உள்ளடங்கும் விடயங்களாவன.
ஏடி. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏடி தான் இதுக்கு வரும். அதாவது அல்லாஹ்வை வணங்குதல், அதே மாதிரி ஜக்காத் கொடுத்தல். அதாவது அடுத்தது ஹலீஃபாவாக தொழிற்படுதல். அதே இது வரும் போல ஹலீஃபாவாக தொழிற்படுதல். அது வர கிலாஃபத். ஹிலாஃபத், கிலாஃபத். ஹிலாஃபத். சரியா? அதே மாதிரி பாருங்க, நிர்வாக பணிகளை ஒழுங்கமைத்தல், அதுவும் கிலாஃபத் தான். ஹிலாஃபத். அதே மாதிரி பயன் தரக்கூடிய மரங்களை நடுதல், இமாரத். இமாரத். வெரி குட், வெரி குட். ரைட். அங்கால பாருங்க, அங்கால இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களாக கருதப்படுபவை. சிடிஇ. சிடிஇ. வெரி குட், வெரி குட். சிடிஇ தான் சரியான விட. இஸ்லாமின் சிறப்பம்சங்களாக கருதப்படுவை. பாருங்க, தனி மனித மார்க்கமாகும். சரியா வருமா அது? இல்ல சார், சமூக மார்க்கம். அப்ப அதெல்லாம் வராது. பாருங்க, ரெண்டாவதுக்கு வருது, அஞ்சாவதுக்கு மே வருது. அப்ப ரெண்டு விடையும் வராது. சரியானே? அதே மாதிரி நெகிழா தன்மை கொண்டது. ரெண்டு சரியா? நெகிழும் நெகிழா தன்மை கொண்டது பில. வெரி குட், வெரி குட். நல்ல நுணுக்கமாகிறாங்க. சரி, அதே மாதிரி பாருங்க, நெகிழா தன்மை கொண்டது. நெகிழா தன்மை வராது. ஏன்னு சொன்னா நெகிழும் நெகிழா தன்மை அப்படியான முறையில் வருது. ஓ அது சுட்டி ஏயும் வராது, பியும் வராது. அப்ப ரெண்டும் வராது, என்ன அஞ்சாவதும் வராது. அதுதான் ஷுவர். ரைட். அதே மாதிரி சமூக மார்க்கமாகும். சமூக மார்க்கமாகும். சரி. அதாவது சமூகத்துக்கு ஒத்தவான மார்க்கம் அப்படியானே? ரைட், அது வரும். அதே மாதிரி பாருங்க, சமகாலத்தில் நெகிழும் தன்மை நெகிழா தன்மையுடையது. சரி. சரி. அதே மாதிரி இன்மை மறுமை வாழ்வுக்கான சகல விடயங்களையும் கொண்ட மார்க்கமாகும். சரி. சரி, வெரி குட். அப்ப எத்தனை? 4வது விட சரியான விட. அடுத்தது பாருங்க, ஹிலாஃபத் பணியில் உள்ளடங்கும் விடயங்கள் ஆவன. ஏசிஇ. அத வெரி குட். ஏசிஇ தான் சரியான விட. அதாவது தகுதியான தலைவரை பணியை பெற்றல். அதே மாதிரி பாருங்க, அடுத்து என்ன? சி, நாட்டின் சட்டங்களை மதித்து நடத்தல். இ, சமூக விரோத செயற்பாடுகளை விட்டும் விலகி நடத்தல். சரியானே? அடுத்து உம்ரா கனவை நிறைவேற்றுதல். அதெல்லாம் வராது. அது இபாதத்துக்கு வரும். சரியான பிள்ளை. கிளியரா விளங்கு தானே அது? ரைட். அதே மாதிரி பாருங்க, மனிதனின் தோற்றம் பற்றிய இஸ்லாத்தின் கொள்கை அல்லாதது. மனிதனின் தோற்றம் பற்றிய இஸ்லாத்திய கொள்கை அல்லாது எது பிள்ளையில் வரும்? மனிதன் பூர்வீகமானது பில. சரி பிள்ளைகள், அல்லாதது பூர்வீகமானவன் பில. அப்ப நல்லா கேள்விய பாருங்க பிள்ளைகள். மனிதனின் தோற்றம் பற்றிய இஸ்லாத்தின் கொள்கை அல்லாதது. சரிதானே? ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, ஏ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை அல்லாஹ் நெருப்பினால் படைத்தான். 4வது வரும். வரும் தானே? ஏ வருமா இல்லையா? இல்ல சார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த மண்ணல்ல படிச்சான். சரி, இப்ப கேள்விய நல்லா நுணுக்கமா விளங்க அது சொல்லி பிழையானத்தை கேட்டு கிடக்கு சார். பிழையானத்தை கேட்டு கிடக்கு. 4வது தான் வரும். அதான் சொல்றேன். இப்ப நுணுக்கமா தான் பார்க்கணும். சரியானே? ரைட். அப்ப நெருப்பினால் படைத்தான் இந்த விடைக்கு சரி. சரியா இல்லையா? ரைட். அதே மாதிரி பாருங்க, மனிதன் களிமண்ணின் சக்தியிலிருந்து படைக்கப்பட்டான். சரிதான். ஆன்சருக்கு வராது. இந்த விடைக்கு ஆன்சருக்கு வராது. ரைட். அதே மாதிரி பாருங்க, சி வராது. அதே மாதிரி மனிதன் முதலில் இரத்த கட்டியிலிருந்து படைக்கப்பட்டான். வரும். வராது ஆன்சர். பி மட்டும் வராது ஆன்சர். ரைட். இப்ப பாருங்க, ஓ ரைட். இப்ப 4வது விட சரியான விட. சரியே? ஓகேயா? ரைட். அடுத்தது பாருங்க, ஹதீஸின் மூல வாக்கியம் எவ்வாறு அழைக்கப்படும்? ரிவாயத்தா. மத்தன். மத்தன், 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 மத்தன். சரியான பதில். மூல வாக்கியம் மத்தன் என்று சொல்லப்படும். மத்னா. மத்னா மதனா மத்னா. மத்தன், மத்தன் என்றுவோம். மதன் இல்ல புள்ளையில். மதன். 5வது.
அஞ்சாவது விடை. நாளை மஞ்சள் கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு? மதன் இல்ல சார், மத்தன் தானே வர. ஓ மத்தன் மத்தன். சார் நாலு சரியா? அஞ்சா சார். அஞ்சாவது ஓகே. ஏபுலில் குழப்பமா? நாலாவதுக்கும் அஞ்சாவதுக்கும் different. மதனிந்து மீக்கி. எங்க புலில் மத்தன் தானே இது. நாலாவது ஹஃபர்னு தானே புலில். சார் எங்க சார் நீங்க பாக்கீங்க? ஹதீஸ் மூல வாக்கியம் தானே. 40வது கேள்வி. 41வது. கொண்டு உங்களுக்கு பிரிண்ட் பிள்ளையா பட்டியதோ தெரியா? கொஞ்சம் ரைட். அந்த நான் பிரிண்ட்டை பார்க்கல. ஏன் டீக்கிற பிரிண்ட் தான் நான் பார்க்குறேன். என்னோட பழைய பிரிண்ட். கொஞ்சம் நீங்க அது 2 மாதம் பிள்ளையா வந்து ஒட்டிப்பாரு. அந்த பிரிண்ட் பண்றவரு கொஞ்சம் வயசான ஆள் பிள்ளைகள். பாவம். பாவம் என்ன. அவர்ல போலயே செல்வீங்கல்ல. ரைட். கொஞ்சம் நீங்க 5வது வீடியோ போட்டிக்கிறாரு. கொஞ்சம் நீங்க ரைட். உங்களுக்கு நல்ல வேலை உண்டு. அவர் பார்த்து வச்சுக்கிறார். 2 ஒரே மாதிரி போட்டிக்கிறார். என்ன மத்தன் மத்து. மதன் போட்டிருக்கேன். ரைட். அந்த மத்துன்னு நீங்க தானே புடல். ஓ சார். ரைட். அந்த மத்துனை வெட்டுங்க. மத்துனை வெட்டிட்டு ஐண்டி போடுங்க. ஹஃபர் போடுங்க. சரியா? அஞ்சாவதுக்கு ஒரு டொட் ஒண்ணு வைங்க. இதுக்கு மேல தானாக்கு மேல மத்துன். இப்ப சரியானே? ஓ சார். சரி. நானும் என்னடான்னு பார்த்தேன். ரைட். அப்ப 41வதுக்கு எத்தனை விட? 5வது விட. இப்ப சரியான புயல். சனதுன்னு சொன்னா என்ன புயல்? சனதுண்டா? சனத். அறிவிப்பாளர் வரை வெரி குட். அறிவிப்பாளர் வரிசையை நாங்க சொல்றோம் சனதுன்னு சொல்லி. அதே மாதிரி ஹதீஸில் மிக உயர்ந்த தரத்தில் மதிக்கப்படுவது. முத்தவாத்திர். வெரி குட். முத்தவாத்திர். அதே மாதிரி பாருங்க, தஃப்சீர் கலையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் பின்வருமாறு அழைக்கப்படுவார். எப்படி அழைக்கப்படுவார்கள் பிள்ளைகள்? முஃபஸ்ஸிர் சொல்லி அழைக்கப்படுவாங்க. சரியானே? ரைட். முஜ்தஹித்னு சொல்லி யார் அழைக்கப்பட்ட பிள்ளைகள்? இஜ்திஹாத் மேற்கொள்ளக்கூடிய அறிஞர்களா நாங்க செல்வோம் முஜ்தஹித்னு சொல்லி. அதே பாருங்க முஜத்தித். ரைட். அடுத்து எல்லாம் சரி. முஹத்திஸ் யார் பிள்ளைகள்? முஹத்திஸ் ஹதீஸ் துறை வல்லுமை உடையவர்கள் நாங்க சொல்லுவோம் முஹத்திஸ். என்ன பிள்ளைகள்? ஹதீஸ் துறையில நிபுணத்துவம் பெற்றவர்கள். ஹதீஸ் துறையில நிபுணத்துவம் பெற்றவர்கள் சொல்லுவோம் முஹத்திஸ் சொல்லி. ரைட். அடுத்து பாருங்க, முஹ்கம் எனும் சொல்லின் சரியான கூற்று. முஹ்கம் முத்தஷாபி சொல்லிக்கிறா புள்ளைகள். அல் குர்ஆன். முதலாவது. வெரி குட். முதலாவது. ரைட். வெரி குட். முதலாவது விட சரியான விட. சரியே? பொருள் மிக தெளிவான குர்ஆன் வசனம். சரியே? சரியான புரியல். என்னமாலும் பிரிண்ட் பிழைன்னு சொன்னா சொல்லிக்கோங்க. சரி. அடுத்து பாருங்க, இமாம் முஸ்லிம் பிறந்த இடம். நைசாபூர். வெரி குட். ஹுராசான் யாரு பிறந்த இடம் புரியல்? ஹுராசான் இமாம் நசை ரஹ்மத்துல்லாஹ் அவங்க பிறந்த இடம் தான் ஹுராசான். அதே மாதிரி சிஜிஸ்தான் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க பிறந்த இடம் தான் சிஜிஸ்தான் சொல்லுவோம். சரிதானே? அடுத்த 5 கேள்வி சொல்லுங்க. சரி பிள்ளையா? ஈமானும் அமலும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்திருக்க முடியாதவை. சரியா? ஈமானும் அமலும் ஒன்றுக்கொன்று பிணைந்திருக்க முடியாதவை. பிழைதானே? பிணைஞ்சாய்க்கணும். ஈமான் இல்லைன்னு சொன்னா அமல் இல்ல, அமல் இல்லைன்னு சொன்னா ஈமான் இல்ல. சரியே? ரைட். அதே மாதிரி பாருங்க, ஃபர்து ஐன் ஃபர்து கிஃபாயா இரண்டும் எல்லோராலும் தனித்தனியாக நிறைவேற்றப்பட வேண்டியவை.
பிழை. இப்ப சொல்லுங்க இந்த விட வரும் எத்தனாவது? 46க்கு 4. 4வது நாலு நாலு விளங்கி. வெரி குட் வெரி குட் வெரி குட். 46க்கு 4. சரி, அதே மாதிரி பாருங்க, இல்ஹாத் கோட்பாடு இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் காணப்பட்டது. சரியா பிள்ளையா? சரி சரி. சரி, இல்ஹாத் கோட்பாடு இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு கோட்பாடு. இல்ஹாத் கோட்பாடு என்ன பிள்ளைகள்? எனக்கு தெரியாது. இலா இந்த அல்லாஹ் இல்லைன்னு சொல்றோம். நாத்திகர்களான சொல்லுவோம் இல்ஹாத்னு சொல்லி, அதாவது அல்லாஹ் இல்லை, அதாவது கடவுள் கோட்பாடே இல்லைன்னு சொல்லாக்கள். சரியானே? என்ன பிள்ளைகள்? ஓ சார். ரைட். அப்துல்லா இப்னு உபை முனாஃபிக்களின் ஒருவர் ஆவார். சரி. இவன் தான் முனாஃபிக்களின் தலைவனும் அவன். சரியா? அப்ப சஃபா அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். சரி சரி, இது வேற என்ன? சரி 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 சரி, அப்துல்லா இப்னு உபை. ரைட். அப்துல்லா இப்னு சபா தான் முனாஃபிக்கள் தலைவர். என்ன? ரைட். யானைக்கு மடி சறுக்கும் தானே பிள்ளைகள்? இருக்கலாம். இருக்கலாம், இருக்கலாம் இல்லை இருக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி பாருங்க, ஹிவாரிஜ்கள் சிஃபின் யுத்தத்தின் போது தோற்றம் பெற்றனர். சரியா? 47க்கு தான் சார். 2 தானே? 47க்கு 2 தானே? ஒன்று பிள்ளைகள், ரெண்டும் சரிதானே? ஓ சார். சரி. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்கள் ஒருத்தர் தானே? சார். ரைட். அதே மாதிரி பாருங்க, ஹவாரிஜ்கள் சிஃபின் யுத்தத்தின் போது தோற்றம் பெற்றனர். சரியா பிள்ளையா? சரி, வெரி குட். அதே மாதிரி பாருங்க, மக்கி மதனி வசனங்கள் கருத்திலும் மொழி அமைப்பிலும் ஒரே தன்மையை கொண்டவை. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப பாருங்க, முதலாவது சரி, இரண்டாவது பிழை. எது வரும்? மூணாவது ஆன்சர். வெரி குட். அதே பாருங்க, ILM அப்துல் அசீஸ் சித்திலப்பையின் பணியை தொடர்ந்தார். ரைட். உங்களுக்கு 10வது பாடம் படிச்சு ரைட் ரைட் 10வது பாடம் படிச்சில்லன்னு நான் கேட்டேன். என்ன விட்டா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் குறை சொல்லுவாங்க. சரியானே? ரைட். அப்ப அது பிள்ளைகள் என்ன உங்களுக்கு தெரியாதானே? அது சரி. சரியான பிள்ளைகள். சரி சார். அப்ப நீங்க இப்ப நல்லா பாத்துக்கலாம். சரியா? இப்ப நீங்க தெரியான்னு சொல்லி விட்டுட்டு போகல. A-level பேப்பர்ல போயிட்டு சரி எனக்கு தெரியா, எனக்கு இதுக்கு மார்க்ஸ் தாங்கன்னு சொன்னா தருவாங்களா? இல்ல, தர மாட்டாங்க. தர மாட்டாங்க. என்ன செய்யும்? வீட்டுக்கு போஸ்ட்ல செருப்பு கொண்டு வந்து நிக்கும். அப்படியா இல்லையா? பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வருவோம். எழுதி வச்சுட்டு வர வேண்டியது மார்க்ஸ் கிடைக்கும் பின்னா. என்ன? ரைட். ILM அப்துல் அசீஸ் சித்திலப்பையின் பணியை தொடர்ந்தார். அப்ப சித்திலப்பை எப்ப விட்டுட்டு போனாரோ அதே பணியை யார் தொடர்ந்தான்னு சொன்னா ILM அப்துல் அசீஸ் சொல்றவரு என்ன செஞ்சாரு? சித்திலப்பையுடைய பணியை தொடர்ந்தாரு. சரியானே? அப்ப முஸ்லிம் நேசன் யாரால் எழுதப்பட்டது? முஸ்லிம் நேசன் பிறகு யாருடைய பத்திரிகை? கொஞ்சம் பொறுக்கவா? சித்திலப்பை உள்ளது. சரியா? அதே மாதிரி பாருங்க, ஹதீஸ்களில் முத்தவாத்திரான ஹதீஸ்கள் மிக பலமானவை. சரி. சரி. அப்ப முதலாவது சரி, இரண்டாவது சரி. அப்ப எது வரும்? முதலாவது விட வரும். ரைட். லாஸ்ட் கேள்வி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள். உங்கள் பொறுப்புகள் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும் என்பது ஹதீஸ் ஆகும். ஹதீஸ். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அது ஹதீஸ். சரியானே? ரைட். அங்கால பாருங்க, அரச பணியில் ஈடுபடுவோர் உரிய நேரத்தில் உரிய பணியை நேர்த்தியாக செய்வது கடமையாகும். சரி சார். அது 5வது வரும்.
அஞ்சாவது வரும். ஏன்னு சொன்னா முதலாவது பொறுப்புகளை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அந்த பொறுப்புகளை விளக்குற முகமாக அடுத்தது வந்து அப்படிதானே. முதலாவது சரி, சரிய மேலும் உறுதிப்படுத்தக்கூடியவாறு ரெண்டாவது இது சரியானே. அப்ப அஞ்சாவது விட. இப்ப நீங்க சொன்ன பிள்ளைகள் நீங்க செஞ்சுட்டா வந்தாங்க பேப்பர்? இல்ல சார் இப்ப பார்த்தேன். இப்பதான் பார்த்தோம். வெரி குட். அப்ப நாளைக்கும் இதே மாதிரி வாங்க பிள்ளைகள். சரியா? சரியானே. நாளைக்கு கிளாஸ் நாளைக்கு தானே பிள்ளைகள்? வியாழக்கெல்லாம் போட்டிச்சானே பாடம் இல்லையா? இல்ல போட்டி இல்லையா? வெள்ளிக்கிழமை போட்டிக்குது. இனி போடல. இந்த தான் லாஸ்ட். இதான் லாஸ்ட் கிளாஸ் ஒன்று. ஓ ரைட். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் நான் கூட்டி கேட்கிறேன். உங்களுக்கு நாளை பாட்ட ஏழுமா பிள்ளைகள் அடுத்த பேப்பரை செஞ்சு கொள்றது. ரைட் 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 ரைட். நான் அதுக்கு மாற்று வழியும் செய்யறேன். சரியா? இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் இன்றையோட இந்த செமினார் முடியுது தானே? ஓ சார். ரைட். இன்றையோட செமினார் முடியுது. ரைட். உங்களுக்கு அடுத்த பேப்பர் ஒன்று தந்திக்கிறேனா இல்லையா? ஓ தந்திருக்கீங்க. அந்த பேப்பர் செய்யறதுக்கு என்கிட்ட ஃப்ரீ கிளாஸ் போகுது பிள்ளை. சரியா? அந்த ஃப்ரீ கிளாஸ்ல அதே பேப்பரை நான் ஃப்ரீயா தான் செஞ்சு கொடுக்குறேன். சரியானே? நீங்க அப்ப என்கிட்ட குரூப்ல ஜாயின் ஆகுறாங்களா பிள்ளை? சார் ஆகிறோம். இன்றைக்கு மீது பிள்ளை இன்றைக்கு இதே பேப்பரையும் செய்வேன் நைட்டுக்கு. இப்ப பார்த்த பேப்பரையா? ஓ இந்த பேப்பரே தான் போகும். சரியான பிள்ளை. அப்ப இப்படி நாங்க பிள்ளைகள் 850 MCQ செய்வோம். இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். சரியா? ஆன்லைன்ல போகும், நைட்டுக்கு போகும். உங்களுக்கு என்ன இந்த சோம்பரம் இல்லாம அலுப்பு இல்லாம போகும். சரியா? அப்ப 4-5 பேர் பெலாய களி கண்டு சரியா ஆனா அந்த மாதிரி போகும். அது கொஞ்சம் பாவம் தான், என்ன செய்ய முடியும் அப்படியானே. அடுத்தவன் பெலாய களி பாவமா இல்லையா? அப்ப அதான் சொல்றேன். ரைட். இப்ப நீங்க சொன்ன பிள்ளைகள் அந்த என்ன நம்பருக்கு தானே பிள்ளை அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்பருக்கு தானே? ஓ சரிக்கு. ரைட். அந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா மெசேஜ் போடுங்க. சரி உங்களோட செமினாரை நாங்க ஜாயின் ஆகணும்னு சொல்லி. அப்ப நான் ஜாயின் ஆக்கி விட்றேன். உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த ஃபெஸ்ட் 10 MCQ ஃப்ரீயா செய்வேன். அந்த ஃப்ரீ செமினாரை சேர்ந்து கொள்ளலாம். அப்படி இல்லாதாக்கள் அதில் முழுசா சேர விரும்புகிறாக்கள் என்ன செய்யணும், சின்ன ஒரு பேமெண்ட் ஒன்று பிள்ளைகள் 1300 ரூபாய் பேமெண்ட். அந்த பேமெண்ட்டை நீங்க கட்டினாங்கன்னு சொன்னா 850 MCQ உங்களை செஞ்சு கொள்ளலாம். அப்ப இதை முழுசா நீங்க வந்தாங்கன்னு சொன்னா பெரிய ஒரு பிரயோசனத்தை உங்க காலேஜ் வரும். ரைட். அது நம்மளோட விருப்பம். எங்களுக்கு கம்பல் பண்ணிடலாம். சரியா? ரைட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் பிள்ளைகள். இதுவரைக்கும் எங்களோட செமினார கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன பிள்ளைகள் உங்களுக்கு பிரயோசனம் ஆயிடுச்சு அப்படி இந்த செமினார்? ரைட். அப்ப கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஒரு ஃபீட்பேக் ஒன்று தாராங்களா இன்னைக்கு? கொஞ்சம் எங்களுக்கு ஃபீட்பேக் ஒன்று தாங்க. அப்ப இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் தானே, கட்டாயம் எங்களுக்கு ஃபீட்பேக் ஒன்று தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிரயோசனம்னு சொல்லி இல்ல மாத்தணும் சார், இது மாதிரி இது சரியில்லை எங்களுக்கு சொல்லி தரது, இப்படி சொல்லி தந்தா எங்களுக்கு நல்ல அப்படின்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ஒப்பீனியனை எங்களுக்கு சொல்லலாம். சரியான பிள்ளை? ரைட். அப்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியானே? உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு பிள்ளைகள் எங்களோட வாழ்த்துக்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் லேசாகி தருவான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ்.